கலகலன்னு 2 கோலோட கலக்கல ஆரம்பிச்ச ஆட்டம் திடீர்னு கலவரம் வந்து காலில் பாலே மாட்டாம கட்சியில கரணம் தப்புனா மரணம்டான்னு கல்லீரலோட எடுத்த 2-2 டிராவோட ரிவ்யூ தான் பண்ண போறோம். In this episode 139 of Vada London Arsenal Podcast. வணக்கம் மக்களே, we welcome you to episode 139 of Vada London Arsenal Podcast. இந்த பாட்காஸ்ட் சொன்ன மாதிரியே நம்ம சண்டே இன்னைக்கு ஆன்ஃபீல்ட்ல நடந்த 2-2 டிரா, லிவர்பூலோட நடந்த 2-2 டிரா ஓட ரிவ்யூ தான் பண்ண போறோம். ரிவ்யூ பண்றதுக்கு என் கூட நான் அருண், தெரியாதவர்களுக்கு நான் அருண், என் கூட இருக்கிறது இந்த யூஷுவல் சஸ்பெக்ட்ஸ் அரவிந்த், ஹரி அண்ட் ஆதித்யா. ஹலோ பாய்ஸ். ஹலோ. அனைத்துலக ஆர்சனல் மக்கள் இயக்கத்துக்கு வணக்கம். ஹரி, நீங்க இது சொல்றப்ப நீங்க உங்களோட வீடியோ ஆன் ஆனதான் ஹரி ஃபுல் இம்பாக்டே கிடைக்கும். நீங்க வீடியோ ஆஃப் பண்ணி வச்சு நீங்க கையெல்லாம் தூக்கி இப்படி கெத்தா சொல்லுவீங்க. என்னன்னா, அனைத்துலக ஆர்சனல் மக்கள் இயக்கத்துக்கு வணக்கம். நான் ஏன் ரொம்ப சோர்ந்து சொன்னேன்னா, அந்த மாதிரிதான் நிலைமை இருக்கு. என் வீடியோவும் அந்த மாதிரி நிலைமை தான் இருக்கு. நம்ம டீமுக்கு எந்த டெபிஷியன்சி ப்ராப்ளம் இருக்கோ அதே பிரச்சனை தான் என் வீடியோ இருக்கும். அதனால மக்கள் மன்னிச்சுக்கணும். ஆனா வீடியோக்கு வந்த பிரச்சனை வந்து என் குரலுக்கு வராது. இன்னைக்கு வந்து நீங்க பார்த்து நீங்க பாருங்க. ரைட், அப்படி ஒரு மறுபடியும் ஒரு பேய் படத்தை காத்துட்டு தன்னுடைய வீடியோவை மறைச்சுக்கிட்டாரு ஹரி. ஸோ தேங்க்ஸ் a lot for joining me guys. அப்படியே தேங்க்ஸ் a lot for everyone who's been supporting us. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு பார்த்துருக்கீங்க, நம்மளுக்கு வீடியோ நீங்கள் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வீடியோ எண்டில் வந்து கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே கூட இருக்கிற இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன்ஸ் அந்த எபிசோட் போடுறப்ப வரும். ஸோ தட் அவுட் ஆஃப் த வே வில் கோ இன் டு த எபிசோட் ரைட் நவ். ஸோ நம்ம யூஸ்வலாக ஸ்டார்ட் பண்ணுறது தான். இந்த 3 பேர்ல யார்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஹரி, நீங்க தான் ரெடியா இருப்பீங்க, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் தாட்ஸ் ஆன் தி ரிசல்ட் நீங்க சொல்லுங்க. இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்களுக்கு வந்து வணக்கம். என்னன்னா, நேத்து ஃபுல்லா கேமை முடிச்சுட்டு நான் தூக்க கூட ஒழுங்கா முடியல. காலைல ஏந்திரிச்சு பசியார வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒழுங்கா சாப்பிட முடியல. அதுக்கப்புறம் லஞ்சே வந்து ஒரு 4 மணிக்கு தான் டீ டைம்ல சாப்பிட்டேன். அதுவும் ஒழுங்கா சாப்பிட முடியல, தூக்கம் வரல. மண்டே வந்து எனக்கு ஹாலிடே. நான் வந்து நார்மலா படம் பார்க்க போவேன், எதுவும் பண்ணல. அது எதுவும் வந்து நீங்க லவ் பண்றீங்க. சீரியஸா நான் சொல்லலாம் தான். 90s தமிழ் சினிமா இதான் அறிகுறியா போடுவாங்க, நீங்க லவ் பண்றீங்கிறதுக்கு. பல வருஷம் காதலி விட்டு போனா எப்படி ஃபீல் ஆகுங்களோ அந்த மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த டீம் மேல வந்து அவ்வளோ லவ் வச்சு அது அவ்வளோ எஃபர்ட் எல்லாம் போட்டு திடீர்னு ஒரு டிரா கூட நம்மளுக்கு லாஸ்ட் ஆகிற நிலைமையை போய், நான் வந்து நேத்து கஷ்டப்புக்கு அடிக்காத போன் இல்ல, அருணுக்கு அடிக்காத போன் இல்ல, ஏமந்துக்கெல்லாம் அடிக்காத போன் இல்ல. திடீர்னு காலையில நான் தூங்கி எந்திரிக்கவே இல்லை, காலை 7 மணிக்கு போன் பண்றாரு. எனக்கு ஒண்ணுமே என்னடா நம்ம அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி இவரு போன் பண்றாரு, ஏதோ தப்புத பிரச்சனை ஆயிடுச்சு போறதுன்னு நினைச்சேன். நான் நார்மலா மண்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஆர் ஸ்பாட்ஸோட வீக்கெண்ட் ரவுண்ட் அப்லாம் பார்க்கும்போது ஸ்பர்ஸ் எல்லாம் வந்து கழுவி ஊத்துவாங்க. ஜாலியா உட்காந்து பாப்கார்ன் சொல்லிட்டு பாப்பேன். நேத்து நம்மள கழுவி ஊத்துற அளவுக்கு, இந்த கழுவி ஊத்துற அளவுக்குலாம் இல்ல, நம்ம வந்து டிரா பண்ணாலே வந்து பாட்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு அஜெண்டா ஆரம்பிச்சு விட்டானுங்க. அதாவது நம்மளுக்கு வந்து நம்ம எப்படா கீழே கொஞ்சம் ஒரு ஸ்டெப் உழுவோன்னு எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. உடனே டிரா தான் பண்ணணும். ஆர்சனல் ஹஸ் பாட்டில் இட். சிட்டி டைட்டில் now. அதுவும் மார்டின் டைலர்லாம் சொம்பு தூக்குற சொம்பு எந்த நாட்டாமையும் சொம்பு தூக்க முடியாது. இல்ல எப்படி தெரியுமா, மார்டின் டைலர்லாம் எப்படின்னா மேன் சிட்டி கேம் அப்போ எப்படி நான் கவுண்ட் பண்ணி சொல்ற மாதிரி, ஐயோ என்ற பிள்ளை ஆளனா பாரு, பாரு. அதே நம்ம ஆடும் போது finish, இது ஒரு பொதுவான கம்ப்ளைண்ட் எல்லாருக்குமே இந்த மேட்ச். ஐ திங்க் என்பிசி பீகாக் தவிர்த்து மற்ற ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கையில பார்த்தவங்க எல்லாருமே சொன்னாங்க, கமெண்டேட்டர்ஸ் வந்து பயங்கரமா வந்து ஃபேவரபிளா பேசிட்டு இருக்காங்கன்னு. நான் அந்த எக்ஸைட்மெண்ட்ல பாக்குறப்ப எனக்கு எதுவும் தெரியல, நான் ஃபுல் அட்ரினலின்ல பார்த்துட்டு இருந்தேன், கையெல்லாம் உதறிட்டு இருந்தேன் எனக்கு. ஸோ எனக்கு எதுவும் தெரியல. பட் ஐ டோன்ட் நோ, அது ஒரு கம்ப்ளைண்டா நிறைய பேர் போட்டிருந்தாங்க, ட்விட்டர்ல கூட போட்டிருந்தாங்க, நோட்டீஸ் பண்ணல. பட் இல்ல, இது வந்து கமெண்ட்ல வந்து மக்களும் இந்த விஷயத்த போடணும். ஏன்னா பாருங்க, அருஞ்சி, சாரி ஃபார் டேக்கிங் சோ மச் ஆஃப் டைம், இது சொல்லி முடிச்சிடுறேன். போன சீசன்லாம் நம்ம டாப் 4 கம்பீட் பண்ணும்போது வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஓகே இந்த லிவர்பூல் ஃபேன்ஸ்லாம் நம்மளுக்கு நண்பர்களா இருப்பாங்க, இது
மத்த பண்டிட்லாம் நம்ம வந்து நண்பர்களா இருப்பாங்க, ஒன்னும் அவ்வளவு பெரிய இது இல்லை. ஆனா இந்த வருஷம் வந்து படி ஏறும் போதுதான் தெரியுது எவன் எப்ப எங்க குத்துவானே தெரியல. பார்லிமெண்ட் மேல ராஜ்யசபால உட்காந்து டேய் நீ என்ன ஓட்டு போடுற அதே மாதிரி கடைசியில பார்த்தா எல்லாருமே செஞ்சு விட்டாங்க. நீ இப்படி யோசிச்சு பாருங்க ஹரி, மேல இருக்கிறவங்களதான் குத்தி விட பார்ப்பாங்க, கீழே இருக்கிறவனை எவனும் கண்டுக்க மாட்டான். மேல இருக்கிறவதான் இழுக்க முடியும். அதனால நீங்க அதை வந்து இதுவா எடுத்துக்கணும், ஒரு காம்ப்ளிமெண்டா எடுக்கணும். இன்னைக்கு சொல்லுவாங்கல்ல, the higher they are the harder they fall. அதுக்குதான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் லிவர்பூல் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஜெயிச்சதே ஒரு டைட்டில், சோ ஆர்சனல் ஜெயிச்சா வந்து அவங்க பேரு போயிடும்னா அதெல்லாம் வந்து பேசுறாங்க. நான் எனக்கு புரியல, டே நீங்க என்ன எதை வச்சு எதை பேசுறதுன்னே தெரியாம இப்பதான் உங்களுக்கு புரியுது ஏன் மேன் சிட்டி வந்து அவுட் ஆஃப் 5 years 4 years ஜெயிச்சாங்கன்னா. இப்ப தெரியுது கடவுளோட பிளான். இவெல்லாம் ஜெயிச்சா எப்படி பேசுவான்னு நீயே பார்க்க முடியாதுடா. ஜெயிச்சிட்டாங்க 20 லீக் ஜெயிச்சிட்டாங்களே. இங்க வந்து பிரீமியர் லீக்ல தானே ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க. அதுவும் 31 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஜெயிக்கிறாங்க. அது என்னமோ கரெக்ட் தான். அதுதான் அந்த காண்டு தான், அந்த வேற எதுவும் இல்ல, அந்த காண்டு தான். சரி, அப்ப நான் அதுலயே உங்கள்ட்ட கேக்குறேன், இப்ப நீங்க வந்து இதை எப்படி பாக்குறீங்க? 2 points டிராப்னு பாக்குறீங்கன்னா 1 point கெயின் பாக்குறீங்களா ஓவரால் கேம்? எனக்கு வந்து 2 points டிராப் தான் பாக்குறேன். ஏன்னா அஃப்கோர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் படி பாத்தீங்கன்னா ஐ வாஸ் வெரி ஹாப்பி இந்த ஃபர்ஸ்ட் 35 minutes. நான் மட்டும் இல்ல, எல்லா ஆர்சனல் ஃபேன்ஸும் ஹாப்பியா இருப்பாங்க. ஆனா அந்த செகண்ட் ஹாஃப் 45 minutes வந்து அது ரொம்ப பேடா இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். சொதப்புனாங்க மிட்ஃபீல்ட்லாம். அங்க ஒரு கேம் பிளே வந்து மாத்துறதுக்குன்னு யாருமே அங்க இல்ல. அதுதான் எனக்கு வந்து அது ஒரு இதா இருக்கு. ஐ மீன் இது நெகட்டிவா இருக்கு. மத்தபடி நீங்க சொல்லலாம், உங்களோட ஃபர்ஸ்ட் இது சொல்லலாம். அரவிந்தா சொல்லு, ஃபர்ஸ்ட் தாட்ஸ். நீ என்ன சொல்ற? 2 points டிராப்டா 1 point கெயின் சொல்ற? ஆன்ஃபீல்ட்ல பாயிண்ட் எடுத்தாலே 1 point கெயின் தான். பாயிண்ட்ஸ் கெயின் தான் 1 point 3 points. மீன் மேனர் இன் விச் வி கெயின் தட் 1 point டிபேட்டபிள். இதை வச்சிருக்கலாமா, லீட பிடிச்சிருக்கலாமா அப்படின்லாம் பேசலாம். Then again, missed a trick here and there. கடைசி செகண்ட்ல கூட 3-on-1 கவுண்டர், அங்க கூட கேம் முடிச்சிருக்கலாம். பட் இட்ஸ் a very young team and I think நம்ம வந்து victim of our circumstances சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம இந்த சீசன் விளையாடி எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னன்னா, ஓகே ஆர்சனல்லாம் ஜெயிக்கணும், இதுக்கு மேல ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாதான் டைட்டில் வரும், இல்லைன்னா டைட்டிலே வராது. அண்ட் மேன் சிட்டி மாதிரி ஒரு டீம் வந்து அவங்க they can sleepwalk their way to the title even though they are 5.6 points below us right now. அவங்க வந்து அப்படியே தூங்கினே போயிடலாம் டைட்டிலுக்கு, ஏன்னா ஆர்சனல் வந்து தோத்துட்டே இருப்பாங்க. எனக்கு அந்த நரேட்டிவ் பத்தி எந்த ஆட்சேபனையும் இல்ல, நீங்க சொல்லிட்டே இருங்க. நீ சொல்றது கரெக்ட் தான். ஐம் சாரி டு இன்டரப்ட் யூ, பட் வந்து இந்த நரேட்டிவ் வந்து நம்ம தோப்போங்கிறத விட அவங்க ஜெயிச்சுட்டே இருப்பாங்கிற ஒரு ஃபேக்ட் தான் வந்து இன்னும் எம்பசைஸ் பண்றதா இருக்கு எனக்கு. வந்து நம்ம தோப்போமாங்கிறத விட the fact that they are capable and they've done it. அது இன்னைக்கு ஒரு ஸ்டார்ட் பார்த்தேன் ஆக்சுவலி. கடைசி 5 சீசன்ல வந்து இது ஆக்சுவலி I have it right in front of my eyes right now. கடைசி 5 சீசன்ல 2017-18ல கடைசி 10 மேட்ச்ல சிட்டி வந்து ஒரு லாஸ் ஒரு டிரா. 18-19ல எல்லாமே வின் பண்ணிட்டாங்க. 19-20ல 2 லாஸ் 8 வின்னு. 2021ல 3 லாஸ் 7 வின்னு. போன சீசன் 2 டிரா 3 டிரா, மிச்சம் எல்லாமே வின்னு. இந்த இதை வச்சுதான், இந்த நரேட்டிவ் வச்சுதான் வந்து நெகட்டிவ் பேசுறாங்க. That's what I feel more than like people not. I mean அந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரு கவுண்டர் ஸ்டாட் கொடுக்கலாமே. இவ்வளோ அதுக்கு தானே உன்னை கூப்பிட்டிருக்கேன். 29 கேம்ஸ்ல மேன் சிட்டி 71 பாயிண்ட்ஸ் எடுத்ததே கிடையாது இதுக்கு முன்னாடி. இது ஆர்சனல் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த சிச்சுவேஷன்ல இவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்ததே கிடையாது. இதெல்லாம் வந்து ஃபார் சிட்டி ஃபார் ஆர்சனல், அகைன்ஸ்ட் சிட்டி ஃபார் ஆர்சனல், அப்படி இப்படின்னு ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்கலாம். at the end of the day statistics வந்து the only thing it matters is இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் ப்ரெடிக்ஷன் பண்ண தெரியுமா, இந்த சீசன் யார் எப்படி முடிப்பாங்க அப்படின்னு. அதுக்கு ஒண்டிதான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லாய்க்கே தவிர வேற அதை வச்சு ஒன்னும் ஒரு ஆணி கூட கொடுக்க முடியாது. அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் எப்ப பார்த்தாலும் ஆர்சனல் 99 பாயிண்ட்ஸ் மேல போட்டுக்கிட்டே இருக்கு. எனக்கு என்னமோ நீயும் சூரஜும் தான் அந்த சூப்பர் கம்ப்யூட்டரே நடத்துறீங்கன்னு ஒரு டவுட் இருக்கு. நீங்க போடட்டும். இப்போ இனிமே என்ன நம்ம வந்து நெக்ஸ்ட் எல்லாம் சொல்ற மாதிரி நெக்ஸ்ட் கேம் தானே. அடுத்து வெஸ்ட் ஹாமாவே ஈஸி, அதுக்கப்புறம் பிரைட்டன் ஹோம்ல வருவாங்க, அதுவும் ஈஸி. அதுக்கப்புறம் உடனே இல்ல, ஒரு 4-5 கேமுக்கு அப்புறம். பட் இட்ஸ் ஓவரால் சொல்ல போனா லைக் ஆர் ஃபேட் இஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ். அதை வந்து நம்ம எவ்வளவு நாள் ஆர் ஃபேட் இஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ் இருக்கோ அவ்வளவு நாள் நமக்கு நல்லது. அண்ட் இன்ஃபேக்ட் ஐ திங்க் இந்த கேம் வீக் 33 to 30 நம்ம மேன் சிட்டி விளையாட போறப்போ which is April 26 அன்னைக்கு, அந்த கேம்ல வந்து if we win all our games between now and then
we'll have a 12-point lead going into City. That என்ன கேட்டா டேபிள் பிரஷர் நான் சொல்லுவேன். ஏன்னா சிட்டி அப்ப வந்து பிரீமியர் லீக் அவ்வளவு கேம் ஆடி இருக்க மாட்டாங்க. they'll be playing சாம்பியன்ஸ் லீக். அந்த மென்டல் ஃபேக்டர் ப்ளே ஆகும்னு எதிர்பார்க்கறியா நீ? எஸ் 100% எஸ். இன்ட்ரெஸ்டிங். சோ ஆதித்யா கஷ்யப் நீங்க சொல்லுங்க. 2 points dropped சொல்லுவீங்களா 1 point gained சொல்லுவீங்களா? Bro, Anfield bro, so 1 point gained definitely. Yes, we could have won the game. We had chances. First half we could have killed the game, but the most crucial moment avங்களுக்கு என்னன்னா Ben White வந்து 23rd minuteல yellow card கொடுத்தாங்க, and that was a uncalled for yellow card. அது வந்து ஒரு சம்பந்தமே இல்லாம அவன் கால நேரா விட்டு பால் எடுத்தான், திடீர்னு வந்து இம்பாக்ட்னால அவன் ஒரு எக்ஸாக்ட்லி சுத்தமா புரியவே இல்லை. கோனாட்டே அந்த மாதிரி 2 டேக்கிள் பண்ணா. எக்ஸாக்ட்லி Konate was given nothing. Exactly bro. Like Konate அவன் கால் இருக்கிற சைஸ்க்கு அப்படி திரும்பினாலே வந்து மொத்தமா எல்லாமே இம்பாக்ட் தான் ஆகும். அவனை எதுவுமே பண்ணல சீரியஸா. தட்ஸ் ட்ரூ. பென் வைட் அந்த எல்லோ வந்ததுக்கு அப்புறம் வந்து லைக் அவனோட இம்பாக்டே ரொம்ப குறைஞ்சிடுச்சுன்னு சொல்ல முடியாது. he wasn't like அந்த யூசுவல் பென் வைட் விஷயம் எதுவுமே பண்ணலாம். கரெக்ட். சாரி Adithya, continue. he could not risk any tackles in the second half or whatever. tackles-லாம் பண்ண முடியாம ஆயிடுச்சு. The refereeing was shite bro, and we know Paul Tierney is that kind of a referee. His refereeing is always shite and biased against Arsenal. We know that. Yes, we could have come away with a win, maybe third goal, but we even again it's a matter of ifs and buts. Salah வந்து அந்த penalty போட்டிருந்தானா we were done for. அதே ஒரு வேளை நம்ம சொல்லிட்டு போலாம், நம்ம கவுண்டர் அட்டாக்ல வந்து 2 கோல் அடிச்சிருக்கலாம். இல்ல நெல்லி வந்து அந்த சூப்பரா ஒரு அசிஸ்ட் ஒரு போடுவான், ஒரு கிராஸ் போடுவான், ஜெசூஸ் உள்ள தட்டி இருந்தா போயிருக்கலாம். இல்லாட்டி லாஸ்ட் மொமெண்ட்ல வந்து சாக்கா வந்து அந்த பாஸ் ரிசீவ் பண்ணியிருந்தா இட் வாஸ் ஷோர் ஷாட் கோல்னு. பட் அகைன் ஹேட் சாலா கேப்ரியலோட ஹெட்ரும் கரெக்டா விழுந்திருந்தா நமக்கு வந்து இன்னொரு கோல்னு சொல்லிருக்கலாம். பட் அகைன் சாலா பெனல்டி மட்டும் இல்ல, அந்த 10,000 சான்ஸ் அவன் பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு இம்பாக்டே இல்லாம என்னடா டேய் இது on another day like it was like எப்படி யுனைட்டடோட எப்படி 7-0 அடிச்சாங்க, நம்மளோட எப்படி 2-2 முடிஞ்சது. 2 கேம் எனக்கு சுத்தமா அது ஒரு இதுவே புரியல சீரியஸா. And City United I don't think the big 6ல எந்த டீமும் ஆன்ஃபீல்ட்ல போய் ஸ்கோர் கூட பண்ணாங்க அப்படின்னு. ஆமா bro, that's a fact. Actually City have lost 1-0 at Anfield, United 7-0, Newcastle 2-0, Chelsea வந்து 0-0, Chelsea 0-0. அடுத்து வந்து ஸ்பர்ஸ் தான் நடக்கும். அது நீங்க எந்த கோலம் போடுவாங்க பாக்காதீங்க. Bro, and one more thing I wanted to tell you is in 2023 calendar yearல இப்போ வரைக்கும் top 6 teams have not scored other than Arsenal. in the top 6 teamsமே Anfield ஸ்கோர் கூட பண்ணல. இது ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். கஷ்டப்பே இப்ப நான் வந்து ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப நிறைய பேர் வந்து யூடியூப்ல வந்து சொல்றாங்க ஆர்சனல் பாட்டில் பண்றாங்க அப்படின்னு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த உலகத்துல இருக்கிற முக்காவாசி எல்லா டீமா பாட்டில் பண்ணதுதான். நான் ஒரு சாம்பிள் கொடுக்குறேன். லிவர்பூலுக்கே ஒரு சாம்பிள் கொடுக்குறேன். 4 வருஷமா அவங்களுக்கு வச்சு செஞ்சானுங்க டைட்டில். ஓகே, நீங்க ஒரு சீசன்ல டாப்ல இருப்பீங்க, அவன் வந்து எல்லா கேம் ஜெயிச்சு உங்களை அடிப்பான். அது பாட்டில் இல்லையா? மென்செஸ்டர் வரேன் விளையாடுறது கூட ஃபைனல் ஆண்டீங்க யூரோப்பா லீக்ல, அவன் ஒண்ணு பெனால்டி அடிச்சான். அது பாட்டில் இல்லையா? நாங்க தான் பாட்டில் பண்றோமா? நீங்களாம் பாட்டில் பண்ணலையா? பேன் உனக்கு கடவுள் என்றாலே ஒரு வித பயம். ரியல் மேட்ரிட் கூட போன சீசன்ல யூசிஎல்ல சிட்டி வந்து லீடிங்ல இருந்தான். அது பாட்டில் இல்லையா? செல்சி ரியல் மேட்ரிட் கூட லீடிங்ல இருந்தா. அது பாட்டில் இல்லையா? உலகத்துல இருக்கிற முக்காவாசி எல்லா டீமும் பாட்டில் பண்ணிருக்காங்க. ஆனா எங்களுக்கு மட்டும் பாட்டில் வந்துருவானுங்க. இதுல ஒருத்தர் சொல்றான் ஆர்சனல் will be the biggest bottle job in history if they didn't win the league this year. ஏன்டா லிவர்பூல் இதே மாதிரிதான் கேட்கறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி வச்சு செஞ்சானுங்க. 10 கேம் வந்து 8 வின்னு 2 டிரா உன்னை ஜெயிச்சானுங்க. அது மட்டும் பெரிய பாட்டில் ஜாப் இல்லையா? டேய் பாட்டில் ஜாப்னா நீங்க தான்டா 4 வருஷமா அவனுக்காக நீங்க திறந்து கொடுத்தீங்களா? அதான்டா தப்பா நினைச்சுக்கிறீங்க. அதான் உண்மை. நீங்க சொல்லுங்க, கேளுங்கடா கல்லீரல்களா, இப்ப சொல்லுங்கடா பதில. நம்ம பாட்காஸ்ட் எல்லாமே எக்ஸ்பிளிசிட் தான். எக்ஸ்பிளிசிட் மக்கள் இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் எப்படி எடுத்து சொல்றது தெரியல. வெற்றிமாறன் ஸ்டைல்ல வந்து சம்டைம்ஸ் வயலன்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன். ப்ரோ இல்ல ப்ரோ, see நீங்க இவ்ளோ இருக்குல்ல ப்ரோ, திஸ் இஸ் பண்டிட்ஸ் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், even fans bro, I happened to listen to some people speaking about this match
and how they were discounting everything about Ramsdale, about Arsenal, like on the Anfield factor. Like purla bro, like I understand being critical about a team's performance in such a crucial game, but your critical analysis cannot be biased with full of prejudice. Like அப்படியே வந்து ஆர்சனல் வந்து அப்படிதான், இட்ஸ் தி ஹிஸ்டரி ஆஃப் டாட்னம் மாதிரி இட்ஸ் தி ஹிஸ்டரி ஆஃப் ஆர்சனல் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கானுங்க ப்ரோ. நீ ஒரு ஞாபகம் வச்சுக்கோ, எந்த யாருமே வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இல்ல ஐ அண்டர்ஸ்டாண்ட். நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்ப நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கும்போது அவங்க வந்து நம்மளை பத்தி பேசுவாங்க, ஆனா அவங்க மறந்துடுவாங்க அவங்க எவ்வளவு அவமானம், அவங்க எவ்வளவு அடிபட்டு இருக்காங்க, அவங்களை எத்தனை பேர் அடிச்சிருக்காங்க, எத்தனை செருப்படி வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து அது புரியாது. ஆனா உண்மையிலே அதான், அவங்க செருப்படி வாங்கியிருக்காங்க, அவங்களும் அவமானப்பட்டிருக்காங்க, ஆனா அதெல்லாம் மறந்துடுவாங்க. அதாவது சில சொந்தக்காரங்க இருப்பாங்களே, அவங்களுக்கு எல்லாம் வந்து பிரச்சனை இருக்கும், ஆனா வந்து மத்தவங்க தான் பிரச்சனை பேசிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி. bro எனக்கு ஒரே ஒரு விஷயம் இந்த விஷயத்துல நான் வந்து like I don't understand how you work for the team that has consistently challenged you for the title 4 out of 5 times. Like 5 times challenge பண்ணிருக்காங்க, அதுல 4 times they have beaten you, and shamelessly a lot of people are working for Man City despite them being your clear rival. நம்ம வந்து என்னைக்குமே மேன் யுனைட்டெடுக்கு நம்ம ஃபர்கி வர்சஸ் தாத்தா ஏரால நம்ம என்னைக்குமே வந்து மேன் யுனைட்டெட்க்கு வர்க் பண்ணது இல்ல ப்ரோ. இப்படி யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து there have been instances நம்ம வந்து ஸ்பர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணது, லைக் சப்போர்ட்னு இல்ல, you would have liked wanting them to win. நம்ம ஸ்பர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணதே இல்ல எந்த காலத்துலயும், அவங்க சப்போர்ட் இல்ல ஒரு கேமுக்கு நம்மளுக்கு ஃபேவரபிளா வரப்ப wanting them to win. அந்த அளவுக்குலாம் வந்து நம்ம இறங்கி போலையே அவங்களுக்கு. போனோம் இந்த சீசன் போனோம், இந்த சீசனா அந்த அளவுக்கு இவங்க பீட் பண்ணுவாங்க. நானே வந்து குஜராத் தூக்குனேன், ரைட். சோ அந்த மாதிரி நமக்கு லைக் இட் இஸ் ஜஸ்ட் ஹவு த ஸ்டேபிள் ஸ்டாண்ட்ஸ் டுடே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா லிவர்பூல் வந்து 8th பொசிஷன்ல they are trying to get to top 4க்கும் அவங்களுக்கும் நடுவுல இப்போ 12 points கேப் இருக்கு. how do they make that gap up? they have to win. அவங்க வின் பண்றதுதான் பாப்பாங்களே தவிர அந்த எதேச்சியா அதுக்கு நடுவுல சிட்டிக்கு பெனிஃபிட் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் ஐ டோன்ட் திங்க் அது லிவர்பூலோட பேரமவுண்ட் கன்சர்னா இருக்கும் அப்படின்னு. அண்ட் அஸ் ஃபேன்ஸ் யார் வேணா எப்படி வேணா பேசலாம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. the fact of the matter is நம்மளோட டெஸ்டினி நம்ம கையில இருக்கு. ஏன்னா பேசிட்டு சீசன் கடைசியில நான் பாத்துக்கிறேன். எக்ஸாக்ட்லி இல்ல சாரி அருண்ஜி, ஒரு ஸ்டாட் சொல்லிடுறேன், இதான் முக்கியமான ஸ்டாட். லிவர்பூல் ஃபேன்ஸ் தான் இந்த பாட்காஸ்ட் கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயம் எடுத்துக்கங்க, ஓகே? இன்னொரு விஷயம் சொல்றேன், நீங்க எப்ப மேன் யுனைட்டட் வந்து 7 கோசம் அடிச்சீங்களோ அன்னில இருந்து நீங்க ஒரு கேம் கூட ஜெயிச்சது இல்ல, சரிமா? ஒரு கேம் 5 கேம் ஆச்சு, 5 கேம் சாம்பியன்ஸ் லீக் நீங்க ஜெயிச்சது இல்ல. அதான் உங்க லெவல் இந்த வருஷம், அவ்வளவுதான். அதான் உங்க லெவல் இந்த வருஷம், அவ்வளவுதான். இன்ட்ரெஸ்டிங். என்னோட ஃபர்ஸ்ட் தாட்ஸ்னு பார்த்தா எனக்கு ஐ வுட் அகேன் லைக் see it as a point game. ஏன்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் we were literally not in the game at all. நம்ம வந்து நம்ம எந்த மெத்தட்ல ஆடணும், எப்படி ஆடணும், என்ன பிளான் ட்ரை பண்ணோம் எதுவுமே வந்து எனக்கு வந்து ஒரு என்னன்னா ஆன்ஃபீல்டுக்கு போறோம், ஓகே ஆன்ஃபீல்ட்ல வந்து you had the chance to kill the game, we did not take it. அப்படி இருக்கிற பட்சத்தில் for the amount of chances that they got and the amount of கஷ்யப் சொன்ன மாதிரி amount of chances that they missed, இது வந்து கண்டிப்பா ஒரு பாயிண்ட் கெயின் தான் சொல்ல முடியும். நம்ம we could have lost many times. அவங்களோட XG வந்து 4.something இருந்தது. ஸோ அது இதே யுனைடெடோட எனக்கு XG வந்து 2.something இருந்தது. ஸோ அதுல 7 கோல் போட்டானுங்க, இங்க வந்து 2 கோல் தான் போட்டானுங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல என்னை பொறுத்த வரைக்கும் 1 பாயிண்ட் தான். நான் பப்ல பார்த்திருந்தேன் ஃபுல்லா யுனைடெட் ஃபேன்ஸ், லிவர்பூல் ஃபேன்ஸோட நாங்க பேரலல் டேபிள்ஸ்ல உட்காந்துருந்தோம். ஆக்சுவலா நாங்கள் உட்காந்துருந்தப்போ நாங்க ரகல பண்ணி அவங்க ரகல பண்ணி அதுல வந்து ஒரு இதெல்லாம் நடந்து கிட்டத்தட்ட வந்து கை கலப்பு வரைக்கும் போயிடுச்சு. ஆனா அப்படி நாங்களே நிறுத்திக்கிட்டு டீசெண்டா பிஹேவ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம் அதுக்கப்புறம். பட் யா ஃபார் மீ இட்ஸ் a point game. கஷ்யப் எஸ் bro, like now வந்து during the course of the match I was interacting with the Liverpool fan bro. like ஒரு சேன் ஒரு ஜெனரலி ஒரு சேனான ஒரு ஃபுட்பாலர் ரசிக்கிறவங்க வந்து they would definitely appreciate the efforts of Ramsdale bro. ஏனாக்க
பிளேயரை பத்தி பேசுறப்ப வருவோம். இப்ப பிளேயரை பத்தி பேசணும், பிளேயர் பத்தி பிளேயர் ரேட்டிங்ஸ்ல பேசுறப்ப வருவோம். ஆனா வந்து இங்க எதுதான் லைக் எண்ட் டு எண்ட் நர்வ் ராக்கிங். டெஃபினெட்லி நம்ம இன்வெஸ்ட் ஆனதுனால ப்ராபப்லி ஆர்சனல் லிவர்பூல் ஃபேன்ஸுக்கு வந்து பயங்கர நர்வ் ராக்கிங்கா இருக்கும். பட் ப்ராபப்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம்ஸ் ஆஃப் த சீசன் ஃபார் எனி நியூட்ரல் வாட்சிங் த கேம். அதுல இந்த இதுவே இல்லாம இன்வெஸ்டடா இல்லாதவனுக்கு டெஃபினட்டா வந்து பயங்கர ஜாலியா இருந்திருக்கும் இந்த மாதிரி மேட்ச். எண்ட் டு எண்ட் நடந்துட்டே இருந்தது. எண்ட் டு எண்ட் கூட இல்ல, ஒரு எண்ட்ல நிறையாவும் ஒரு எண்ட்ல கம்மியாகவும் நடந்துகிட்டே இருந்தது. பட் பரவாயில்ல, இது அது கூட எண்ட் டு எண்ட் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அரவிந்த், நம்ம மேட்ச் போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தோம். அவங்க மிட்ஃபீல்ட் வந்து கர்டிஸ் ஜோன்ஸ், ஹெண்டர்சன், ஃபெபினியோ. நம்ம மிட்ஃபீல்ட் 3, அவங்க மிட்ஃபீல்ட் 3க்கு வந்து காம்படிஷனே அவங்க மிட்ஃபீல்ட்ல போட்டு அடிச்சு சாவடிக்கணும்னு. பட் தட் டிட் நாட் ரியலி ஹேப்பன். அந்த ஒரு மிட்ஃபீல்ட்ல நம்ம மிட்ஃபீல்ட் பிளாட்டே நம்ம கிட்டத்தட்ட அந்த 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் மொத்தமா விட்டோம். வேர் டிட் வி கோ ராங்? வாட் ஹேப்பன்? ஏதாச்சும் ஒரு இது வருது அவனுக்கு பிரஷர். நான் என்னதான் நம்ம வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம், பார்ட்டி இல்ல பால் இது விடுறான்டா, பார்ட்டி அந்த ஷாக்கா பால் இது பண்றதெல்லாம் பேசிட்டு இருந்தோம். I think first halfல அவ்வளவு தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல it was slightly better. நம்ம 35 to 40 minutes we had control of the game, and எந்த பாயிண்ட்லயுமே we never felt like we were getting run over மாதிரி அந்த மாதிரி ஃபீலே ஆகல. செகண்ட் ஹாஃப்ல we started to go into a shell. கீழே போய்கிட்டே இருந்தோமே, லைக் அட்வான்ஸ் ஆக லைன் மேல வருது, பட் பால் டர்ன் ஓவர் பண்றோம். இமீடியட்டா அந்த கவுண்டர் பிரஸ் வரல, எல்லாம் ட்ராக் பேக் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் அப்போ அந்த மாதிரி ஒரு கேம் ஆரம்பிச்ச உடனே at that point you start to then play a very defensive game. அந்த டிஃபென்சிவ் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் 3-5-2க்கு போனோம். அதுக்கப்புறம் அந்த 3-5-2லயும் we couldn't really like do much. ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கிரியேட் லாட் ஆஃப் இன்ஸ்டன்ஸ்ல வந்து நம்மளோட ப்ராப்ளம் நம்மளே கிரியேட் பண்ணிட்டோம். 4 பேர் நல்ல ஹெசஸ் ட்ரிபிள் பண்ணிட்டு போக ட்ரை பண்றான், மார்டினலியும் அதே ட்ரை பண்றான். நீங்க வந்து பாஸ் பண்ணி வந்து லைக் took an extra second on the ball மாதிரி இருந்தது. லைக் nobody was passing quickly. அவங்களுக்கு ஐ டோன்ட் நோ, பாசிங் குவிக்லிக்கு டைம் இல்லையா, இல்ல ஹெட்டை தூக்கி பாக்குற அளவுக்கு டைம் இல்லையா, இல்ல they just wanted to get out of a tight space, believing in themselves. I like that courage, but not the game to be doing that. Arun bro, I just wanted to add one point here. Like Arvind bro சொன்ன மாதிரி நம்ம சைடுல ஃபால்ட்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. I agree whatever he said. Adding on to that, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ட்ரெண்ட் வாஸ் நோவேர். டிஃபென்சிவ்லியும் சரி, எங்கேயுமே ட்ரெண்ட்டுக்கு வந்து தண்ணி காட்டிட்டான் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. பட் செகண்ட் ஹாஃப்ல வந்து ட்ரெண்ட் வந்து he started inverting, and once he started inverting, that put pressure on our midfield. We had to go into our shell, and he did a good job. It's a very very true point. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து ட்ரெண்ட் வந்து நம்ம zinchenko அப்படியே ஆடுவானோ அந்த மாதிரி வந்து இஷ்டத்துக்கு எங்க வேணா ஓடிட்டு மிட்ஃபீல்ட்ல போட்டு ஆடிட்டு இருந்தான், which should not have happened because he was on a yellow. என்னை பொறுத்த வரைக்கும் we totally failed to capitalize on the fact that both of their fullbacks, 2 fullbackமே yellowல ஆடிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம அக்ரெசிவா அட்டாக்கே பண்ணல. நம்மளுக்கு வந்து மார்டினெல்லி, சாக்காவை வச்சுட்டு அட்டாக்கே பண்ணல. வேறஸ் நம்மளுக்கு பென் ஒயிட்டுக்கு எல்லோ இருந்தது, அவங்க கிளீனா அட்டாக் பண்ணாங்க. பென் ஒயிட் வந்து அவங்க வந்து மொத்தமா ஃபர்ஸ்ட் கேக்போவா இருக்கட்டும், கேக்போ எவ்வளவு வித்த காட்டினா வந்து அடுத்தது இவன் அவன் பேர் என்னது நூனேஸ் வந்து வித்த காட்டினா. லைக் அவங்க கேபிட்டலைஸ் பண்ண அளவுக்கு சுத்தமா நம்ம கேபிட்டலைஸே பண்ணல. அது ஒரு பெரிய ஃபேக்டர் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம அங்கதான் வந்து ட்ரெண்ட் டிஃபென்சிவ்லி எப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அவன் வந்து மிட்ஃபீல்ட்ல போய் அவன் மிட்ஃபீல்டரா ஆட வேண்டிய ஆளு, மிட்ஃபீல்ட்ல போய் இவ்வளவு ஓப்பனா ஈஸியா அவன் ஆடிட்டு இருக்காங்கிறது எனக்கு சுத்தமா என்னால அது ஒத்துக்கவே முடியல. நம்ம அந்த மிட்ஃபீல்ட் பிளாட்டை விட்டது என்னால ஒத்துக்கவே முடியல. அது வந்து ஒரு பெரிய ஒரு அதான் அருண்ஜி, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து நம்ம கேம்ல வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா லிவர்பூல் வந்து ப்ரெஷர் பண்ணும்போது இது வந்து ஒரு லேர்னிங். கண்டிப்பா ஆர்டிதாக்கும் டீமுக்கு வந்து தயவுசெய்து சொல்றேன், இது வந்து ஒரு கிரிட்டிசிசம் எடுத்துட்டு இது ஒரு லேர்னிங்கா எடுத்துக்கங்க. ஏன்னா இது மாதிரி திருப்பி நடக்கூடாது. If we are going into to become a bigger team, a better team, we cannot be crumbling under pressure. That is very wrong. என்னன்னா இப்ப நம்ம வந்து அட்டாக் பண்றோம், கோல் அடிக்குது, கேம் ஹோல்ட் பண்றோம், ஓகே ஃபைன். எப்ப லிவர்பூல் மாதிரி டீம் அவங்க அன்ஃபீல்ட்ல வந்து அவங்க ப்ரெஷர் பண்றாங்களோ நம்மள கூட சேர்த்து ப்ரெஷர் பண்ணி, I know yes they might score goal because we are open, we also might score if they are under pressure. அப்போ இப்ப மட்டும் என்ன செஞ்சாங்களா, அவங்க வந்து பண்ணின பிரஷர்ல வந்து எவ்வளவு சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க, எவ்வளவு கிட்டத்தட்ட கோல், ஆல்மோஸ்ட் கோல் அதான் ராம்ஸ்டேல் அண்ட் கேப்ரியல் அவங்க பண்ணதுனால தான் நிறைய இதுவாச்சு. பட் எவ்வளவு சான்ஸ் கிரியேட் கூட இருந்ததுல. அதான் அந்த ஒரு விஷயத்த வந்து நான் என்ன பாக்குறேன்னா, இதே மாதிரி சிட்டி கேம்ல வந்து நடக்கக்கூடாது. ஒரு கிரிட்டிசிசமா வந்து அடுத்து எடுத்துட்டு ப்ளீஸ் தயவுசெய்து, ஏன்னா ப்ரெஷர் பண்ணும் போது
எஸ் பிரஷர் எடுத்துக்குங்க, டிஃபெண்ட் பண்ணுங்க. ஆனா திருப்பி அந்த கவுண்டரும் சீரிஸ் பெர்ஃபெக்ட். நான் இதே மாதிரி ஸ்பர்ஸ் போன வருஷம் வந்து சிட்டி அடுத்த தான் பண்ணா, நல்லா டிஃபெண்ட் பண்ணானுங்க, பந்து கடைசி கவுண்டர் அடிச்சானுங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட கேக்குறேன், நம்ம வந்து சரி ஃபர்ஸ்ட் 35 மினிட்ஸ் நம்ம சூப்பரா ஆடணும், 40 மினிட்ஸ் சூப்பரா ஆடணும்னு சொன்னோம். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் 35-40 மினிட்ஸோட ஒரு ஃபீச்சரே நம்ம பண்ணின பிரஸ் தான். நம்ம ஃப்ரண்ட் ஃபோர் வந்து அவங்களை பிரஸ் பண்ணி அவங்களுக்கு பாசிங் லைனே கொடுக்கல. அவங்க தே வேர் ஃபோர்ஸ்ட் டு கோ லாங் மோஸ்ட் ஆஃப் தி டைம். ஆனா 40 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்போ அவங்க கண்ட்ரோல் வந்ததோ, எப்போ அந்த சாலா கோல் போட்டானோ அந்த பாயிண்ட்ல எல்லாமே மாறிச்சு. பட் ஸோ டு யூ திங்க் நம்ம வந்து இந்த டிஃபென்சிவ் மோடுக்கு போறது ரொம்ப சீக்கிரமா போயிட்டோம்னு நினைக்கிறீங்களா? எஸ், நம்ம வந்து சீக்கிரமா போயிட்டோம். இன்னொன்னு அந்த டிரான்சிஷன் வரவே இல்லை. ஒரு மிட்ஃபீல்டரை ஜாக்கா, பாட்டே, ஓடகார்ட் வந்து அந்த லீடர்ஷிப் எடுத்து நம்ம இந்த கேமை முன்னு கொண்டு போவோம், நம்ம அட்டாக் பண்ணுவோம், நம்ம வந்து ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நம்ம மட்டும் 3வது கோல் போட்டோம்னா கேம் ஓவர், அவனுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் போயிடும். நான் சொல்ல மாட்டேன் 3வது கோல் போட்டா கேம் ஓவர்னு நான் ஆன்ஃபீல்ட்ல சொல்ல மாட்டேன். அந்த ஆன்ஃபீல்ட் மித்த பத்தி நம்ம பேசுவோம். பட் ஆனா அது சொல்லணும்னா அரவிந்த் வந்து தலையாடி என்னன்னா நம்ம we would have watched an interesting game. And அந்த ஒரு விஷயம் வந்து நான் ஏன் சொல்றேன்னா, I don't want this to repeat again, especially not in the City and Newcastle game. No way. நானே இப்படி யோசிக்கிறேன்னா கண்டிப்பா ஆர்டெட்டா யோசிச்சிருப்பாங்க. அண்ட் உண்மையில நம்ம வந்து பென் ஒயிட் வந்து எல்லோ கார்டு இருந்தான், சோ அவன் கமிட் பண்ண மாட்டான்னு நினைக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி அர்னால்ட் வந்து மார்டினெல்லி புக் பண்ணிருக்கணும், செகண்ட் ஹாஃப்ல அடிச்சு நொறுக்கிக்கணும் அர்னால்ட்ட. அவனை அந்த மாதிரி லாட விட்டதே பெரிய தப்பு, பெரிய தப்பு அது. அவங்க மிட்ஃபீல்ட்லயும் ஃபபினியோக்கு ஒரு எல்லோ கார்டு கிடைச்சது இல்ல? கரெக்ட். ஆமா, அதுக்கும் அவனுக்கும் எல்லோ கார்டு கிடைச்சது. ஆடிங் ஆன் டு ஹரி ப்ரோஸ் பாயிண்ட், லைக் அவர் வந்து ப்ரோ, நானும் ஹரி ப்ரோவும் மான்செஸ்டர் சிட்டி வர்சஸ் லிவர்பூல் கேம் முடிஞ்ச உடனே ஹரி ப்ரோ என்கிட்ட கால் பண்ணி பேசினாரு. அவர்கிட்ட கால் பண்ணி பேசினப்போ, என்ன ப்ரோ இவ்வளவு கேவலமா ஆடுறானுங்க லிவர்பூல், இவனுக்கு எல்லாம் அடுத்த வாரம் ஆன்ஃபீல்ட்ல வச்சு அடிச்சு சொருவிடணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் சொன்ன அப்புறம் வந்து ஆமா ப்ரோ இது இவ்வளவு கேவலமா ஆடினாங்கன்னா நம்ம அடிச்சு நொறுக்கிட்டு வந்துருவோம். அப்ப கரெக்டா அவர் சொன்னாரு, அடுத்த வாரம் பாருங்கண்ணே நம்மளுக்குன்னு வருவான் அந்த சனியை முடிச்சவன் ட்ரெண்ட், இன்னைக்கு இவ்வளவு கேவலமா ஆடினானே அடுத்த வாரம் நம்மளுக்குன்னு வருவான், நம்மளுக்குன்னு ஸ்டெப் அப் ஆவாங்க. எனக்கு அதுதான் I don't believe that he played superbly. I feel that we let him play as he did. எனக்கு அதுதான் வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருந்தது மேட்ச்லயே. அவ்வளவு ஃப்ரீ ரோல் எடுத்து அவன் ஆட, ஒரு எல்லோ கார்டுல இருக்கிற விங் ஃபுல் பேக்க அவ்வளவு ஃப்ரீ ரோல் எடுத்து நம்ம ஆட விட்டதே எனக்கு பிடிக்கல. எனக்கு அதுதான் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா பார்த்தேன் அந்த கேம்லயே. இதே வந்து சிட்டில என்ன ஆகும்னா, சிட்டில வந்து இதே வந்து குண்டோகான் பண்ணுவான் ப்ரோ. எனக்கு அதான் குண்டோகான் பண்ணுவான், இல்லாட்டி ஒரு ஆகே வந்து இன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஆகே தோ ஹி இஸ் a center back, பட் ஆகே வந்து கேம் பத்தி சிட்டி கேம் வரப்ப பேசுவோம்டா. ஏன்னா இப்பவே எல்லாத்தையும் பேசினா அதான் சொல்றேன், இப்ப ஆரம்பிக்கிறப்ப சொல்றேன் எல்லாத்தையும் பேசுவோம்டா, எதுவும் இருக்காதுன்னு. அரவிந்த் சொல்லு. அரவிந்த் ஏதோ சொல்லி. நான் வந்து லைக் 2-3 விஷயம் நான் கவனிச்சது வந்து, நம்ம கிவியோரோட சப்ஸ்டியூஷன் வந்து we didn't do until the 80th minute. அதுவே நான் வந்து நம்ம we missed a trick அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா ஏர்லியரா சப் பண்ணிருக்கணும் டெஃபினட்டா. எல்லாம் நிறைய பேர் டயர்டா இருந்தாங்க. பென் ஒயிட் டயர்டா இருந்தான், ஜின்செங்கோ டயர்டா இருந்தான், நடுவுல சாக்காக்கு அவன் இந்த ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ கேம்ஸ் இந்த சீசன் வேர் he was absolutely poor. அவன் வந்து ஃபவுல் வாங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான், பட் டியர்லி அந்த ஃபவுல் கொடுக்க மாட்டான். 3 வாட்டி கொடுக்க மாட்டான், 4வது வாட்டி திரும்ப அதே அட்டெம்ப்ட் பண்றான். அவன் ஒண்ணும் இல்ல, நிறைய பிளேயர்ஸ் அந்த மாதிரி விழுந்த மாதிரி இருந்தது எனக்கு. லைக் ஆமா, சோ ஃபவுல் ஹேவ் a chance to move the ball forward. அதை விட்டுட்டு நம்ம வந்து நிறைய விழுந்தோம், ஃபவுலுக்கு எதிர்பார்த்து நிறைய விழுந்தோம், கிடைக்காதப்ப விழுந்துட்டோம் அந்த மாதிரி இருந்தது. கரெக்ட். கம்பேரிட்டிவா சிட்டி வந்து லிவர்பூல் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து 60th மினிட்ல பண்ணாங்க. தியாகோ அண்ட் டார்வின் நூனியஸ் எடுத்துட்டு வருது. அண்ட் நம்ம வந்து 80th மினிட்ல ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் சப்ஸ் பண்ணிருக்கோம். சோ we played 20 more minutes higher intensity football, trying to track back, defend. அட்டாக் பண்றதுக்கு கேஸ் இல்ல. அட்டாக் பண்றதுக்கு லைக் பிரஷர்ல இருக்கிறதுனால நம்ம இங்க உட்காந்து ஈஸியா சொல்லிடலாம், அட்டாக் பண்ணிருந்தா ஈஸியா இருந்திருக்கும், ட்ரெண்ட் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிருக்கலாம், எல்லோ கார்டுல இருக்கான் அப்படின்னு. பட் நம்ம கால்ல பாலே இல்ல நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற அளவுக்கு. அவங்க அவ்வளோ ஹை அப். இன்ஃபேக்ட் there was a point இல்ல, there was a stretch 21 players except Alisson were in our half. எல்லாரும் நம்ம ஹாஃப் குள்ள நின்னு அவ்வளோ கச்சா முச்சான் இருந்துச்சு. ஒரு பாயிண்ட் நம்ம 10 பேரோட ஆடுறோம்னு நினைச்சேன், யாருக்கும் ரெட் கார்டு கொடுத்துட்டாங்கன்னு நினைச்சேன். அப்படிதான் இருந்தது ஒரு நான் இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறேனே. நம்ம யுனைட்டோட ஜெயிச்சோம்ல 3-2, எடியன் கட்டியா கடைசியா கோல் அடிப்பானு. அந்த கேம் நம்ம இதே மாதிரி தான் விளையாடுவோம். யுனைட்டோட கடைசி ஃபியூ மினிட்ஸ்ல வந்து we threw the kitchen sink at them.
Liverpool did that for one entire half. It's not easy அந்த to 20 sustain minutes that. அவங்களுக்கு பாலே கொடுக்காம நம்ம வச்சிட்டு இருந்தோம் அந்த மாதிரி சொல்றேன். ஆமா, it is not easy to sustain that level of pressure. But homeல விளையாடுறோம், பெரிய கேம் அப்படின்னா, crowds behind you அப்படின்னா, there is a chance to do that. And அந்த இடத்துல வந்து நான் வந்து இதுவா இருப்பேன், ரவுடியா இருப்பேன், நானும் ரவுடி தான் அப்படின்னு காட்டணும்னா, வெங்கர் தாத்தா வந்து போயிட்டு 6-1 7-1 கிரவுண்டா போய் தோத்துட்டு வந்த ஞாபகங்கள்லாம் நான் எடுத்து காட்டுவோம். கரெக்ட் தான். நான் சொல்றது நீ சொல்றதுக்கு நான் குறைய சொல்லலடா. பட் இன்னைக்கு என்னன்னா வந்து நீ சொல்ற பத்தியா 80th மினிட்ல சப் பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த 80th மினிட் சப் வந்து when it was obvious that you needed more control in the midfield, அந்த எனக்கு கிவியர் ஓகே பேக் 3 நீ போற ஓகே ஓடகார்ட் எடுத்துட்டு கிவியர் போற, when you want like more ஒரு ஜார்ஜினியோ மாதிரி ஒரு ஆள் அந்த இடத்துல வந்து மிட்ஃபீல்ட் இருந்ததுன்னா ஒரு அட்லீஸ்ட் வர பாலையாச்சும் ரீசைக்கிள் பண்ணி விட்டுருப்பான். எனக்கு அதுதான் புரியல. அந்த zinchenko வந்து ஃபர்ஸ்ட் 35 மினிட்ஸ் zinchenko தாறுமாறா ஆடினான். It is a good move. ஜார்ஜினியோ வராது, ஏன்னா we needed pace at that point midfieldல. Jorginho is very skillful. One thing he lacks is pace. And அந்த இடத்துல வந்து மாஸ்டர் ஃபுல்லா வெளியே வரணும், கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா, when you are limited by Jorginho speed, it's a problem. ஏன்னா எல்லாருமே நம்ம ஹாஃப்ல இருக்கும்போது opportunities for counter are massive. You want speedsters. So வந்த substitutions கிவியர் பயங்கர ஸ்பீடுங்கறேனே அப்போ. கிவியர் வந்தது வந்து it was just to shore up the back line. அவன் வந்தப்போ it was 80th minute. At that point we were not trying to do anything apart from defend and have the pace in our between our lines. So நீ வந்து கிவியர் Arvind bro, I have one question for you. நீங்க வந்து சொன்னீங்கல்ல like நம்ம வந்து Man United gameல at Emirates we last 20 minutes we threw the kitchen sink at them and eventually we got a goal. Liverpool did it for the 45 minutes of the second half and they came off with a goal and they managed to draw the game. Bro, it's a question for all actually. என்னன்னா, does that reflect on Arteta saying that he has to train our players in such a way that they have to sustain a continuous 45-minute wave after wave after wave after attack? So Kashif, நீ கேட்ட கொஸ்டினுக்கு நான் வந்து I'll say this. நம்ம டீம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண it will be a different team. நம்ம போன வருஷம் ஸ்பர்ஸ் அவேல ஹோல்டிங் ஆடின கேமு அண்ட் அந்த கேப்சுலேட் ஆன கேமு, இந்த வருஷம் ஒயிட் ஹார்ட் லைன்ல எப்படி விளையாண்டோம் நம்ம. போன வருஷம் நம்ம வந்து இதுல நியூ கேசல்ல கடைசியில அந்த சீசன் அந்த லைன்ல இருக்கிறப்ப தோத்தமே, அந்த கேமுக்கு ஜஸ்ட் மார்க் தி ஸ்டேப். இந்த சீசன் நம்ம நியூ கேசலோட வரும்போது see the game, see the difference with playing. Of course நியூ கேசல் டாப் சைட் டூ, நான் அப்படி இல்லைன்னு சும்மா அப்படியே ஈஸியா சொல்லிடல. பட் we'll definitely have that point to prove mentality and the against all odds mentality அது வரும். ஸோ நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு வந்து இப்போ சிட்டி வந்து அந்த டீம் லிவர்பூலோட அப்படி இருக்காங்களா? இல்ல, இட்ஸ் an end-to-end game, but it's not a one-side dominated game. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல end-to-end-ஆ இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப்ல one-side dominated-ஆ இருந்துச்சு. That is more than what I can say about the last visit Carabao Cupல, where it was dominant for about 90 minutes. After Saka red card, it was even crazier. So yeah, overall I'd say it's a step in the right direction, work to be done. அத பண்ணிரலாம். சரி, இப்போ நான் உங்ககிட்ட கேக்குறேன், நீ சொன்னதுல ஸ்டெப் இன் தி ரைட் டைரக்ஷன் எல்லாமே ஓகே. ஸ்டெப்ஸ் எடுக்கிறது நம்ம கொஞ்சம் ஸ்லோவா எடுக்கிறோமா? ப்ராக்ரஸ் பண்ற ஸ்பீடு கரெக்ட்டா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி நீங்க இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இருப்போம் நினைச்சீங்களா? இந்த சீசன் டைம் ஆஃப் சீசன்ல ஃபர்ஸ்ட் இருப்போம் நான் நினைக்கல. நான் அதெல்லாம் சொல்லல. பட் I think you answered my question. ஞாபகம் இருக்கு, ரோகி வந்து 5th முடிப்போம்னு சொன்னாங்க. எப்போ வர சொல்லுங்க. நீங்க உங்க क्वेश्चन நீங்களே ஆன்சர் பண்ணிட்டீங்க. இல்ல நான் அப்படி கேட்கலடா. நான் எப்படி கேக்குறேன்னா, லைக் இந்த மாதிரி பெரிய கிளப்போட அவையில போய் ஆடுறோம்ல, சரி ஓகே இந்த சீசன் நம்ம வந்து ஒயிட் ஹார்ட்ல, போன சீசன் ஒயிட் ஹார்ட்ல இல்ல சொதப்பினோம், இந்த சீசன் ஒயிட் ஹார்ட்ல நல்லா இருக்கும் ஆடுறோம் ஓகே. போன சீசன் வந்து we got battered at Anfield, இந்த சீசன் ஒரு டிரா போல் பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ல தான் ப்ரோக்ரஸ் பண்ண போறோமா நம்ம? ஓகே சிட்டியோட ஒரு டிரா எடுக்கிறோம், சிட்டியோட ஒரு லாஸ்னா அப்ப we lost decentlyன்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து நம்ம வந்து அடுத்தது போறப்ப நெக்ஸ்ட் இயர் ஒரு டிரா அடிப்போம். அந்த மாதிரி ப்ரோக்ரஸ் பண்ணி போறது தான் கரெக்டா? இல்ல எனக்கு வேற எப்படி ப்ரோக்ரஸ் பண்றது நீங்க எதிர்பார்க்கறீங்க? அதையும் சொன்னீங்கன்னா எனக்கு நான் எதிர்பார்க்கறது இல்ல, நான் கேக்குறேன் ஜெனரலா. ஏன்னா இந்த மாதிரி நம்ம அருண்ஜி என்ன பொறுத்து இருக்கோம் இஸ் டெஃபினெட்லி a progress. நம்ம ஆன்ஃபீல்ட்ல போய் 2 கோல் போட்டதே பெரிய விஷயம். தோக்குறது டிரா பண்றதுதான் ஜெயிக்கிறது தான் வேற விஷயம். நம்ம போய் 2 கோசம் அடிச்சு அவனுக்கு அமைதியாக்குறதே பெரிய பெரிய விஷயம். சிட்டியாலே பண்ண முடியல எவ்வளவு வருஷமா. சாரி இந்த சீசன் பண்ண முடியல. போன சீசன் வந்து டிரா பண்ணாங்க, 2-2 டிரா பண்ணாங்க. இந்த சீசன் வந்து நம்ம தான் செய்யறோம். அதான் மக்களுக்கு பொறுத்துக்க முடியல. நம்ம போய் அவனுங்களை போய் 2 அடிச்சது வந்து டிரா பண்ணது வந்து அவனால தாங்க முடியல. அவங்களுக்கு 2-2 டிராவே வின் மாதிரி இருக்கு, நம்மளுக்கு லூஸ் மாதிரி இருக்கு.
அந்த அந்த மென்டாலிட்டியே மாறிடுச்சு. வெரி குட் பாயிண்ட். ஓகே ஓகே, வெரி குட் பாயிண்ட். நம்மலாம் வந்து ஒரு காலத்துல தோத்தாதான் வந்து நேத்து நான் சொன்ன மாதிரி எனக்கு பசிக்காது, எனக்கு தூக்கம் வராது, மூட் ஆஃப் ஆயிரும். இன்னைக்கு எனக்கு டிராவே இந்த மாதிரி இருக்குன்னா அப்ப நம்ம எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கோம். நான் இப்போ இது உங்கள்கிட்ட கேட்குறேனே, இப்போ இந்த ஆன்ஃபீல்ட் ஹோம் அட்வான்டேஜுங்கிறது லைக் நம்ம பார்த்தோம். ஓகே, நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அந்த ஜாக்கா இன்சிடென்ட் அந்த 35th மினிட்ல நடந்தது வந்து இட் ரைல்ட் அப் த பிளேயர்ஸ், அதனால தான் வந்து எல்லாமே மாறிச்சுன்னு. பட் டஸ் ஆன்ஃபீல்ட் ரியலி நீட் எனிதிங் டு ரைல் them up? சும்மா வந்து போய் வந்து கிள்ளி விட்டாலே ஒவ்வொன்று எப்போ குவைட்டா இருந்தாங்க ரைல் பண்ணி. அதுதான் எனக்கு நான் வந்து ஒரு வீடியோ நான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா ஹரிட்ட பேசினப்ப சொன்னேன், நான் கூட அது தப்புன்னு நினைச்சேன், ஜாக்கா மேல தப்புன்னு தான் நினைச்சேன். ஆனா போக போக அந்த வீடியோ எவிடன்ஸ், ஏன்னா அந்த மேட்ச் பாக்குறப்ப எனக்கு இருந்த ஸ்ட்ரெஸ்ல இன்ஃபேக்ட் வந்து மேட்ச் முடிஞ்ச அப்புறம் வந்து என் கையெல்லாம் உதறி நான் கண்டிப்பா ஹார்ட் அட்டாக் வரும் தான் நினைச்சேன். தெரியும் இந்த மேட்ச்க்கு வந்து தெரியாம நான் பண்ணின தப்பு வந்து மொண்டையா வந்து காஃபி குடிச்சுது, அப்படியே வந்து டோட்டலி வயர்ட் அப்பா போய் எனக்கு வந்து கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி தான் இருந்தது. பட் கம் பேக் டு த கொஸ்டின். இது என்னன்னா வந்து இப்போ இந்த ஆன்ஃபீல்ட் ஹோம் அட்வான்டேஜ் இந்த மித் அதுங்கிறது நம்ம மித்துன்னு அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தோம். ஓகே, நம்ம இந்த ஒரு மேட்ச் வின் பண்ணோம்னா இட் வில் கிவ் த பிளேயர்ஸ் கான்ஃபிடன்ஸ் எல்லாமே பேசிட்டு இருந்தோம். பட் த வே இன் விச் லிவர்பூல் வேர் டோட்டலி ரிலன்ட்லெஸ், இது வந்து அவையில போய் அந்த மாதிரிலாம் ஆட மாட்டாங்க அவங்க. என்னதான் வந்து லைக் ஈவன் when they were dominant, they were never just relentless as I've seen in this game, which made for a great game for the neutral. But இந்த ஒரு ஹோம் அட்வான்டேஜ்ங்கிறது இது வந்து நிஜமாவே இது வந்து எக்ஸிஸ்டா ஒரு விஷயம் மாதிரி தோணுது அவங்களுக்கு. they have been humbled at home by Real Madrid, but that is Real Madrid, right? ஸோ இது வந்து இந்த ஜாக்கா இன்சிடென்ட் தான் ஏதாச்சும் ப்ளே பண்ணிச்சுன்னு நினைக்கிறீங்களா? நிஜமாவே அந்த ஒரு இன்சிடென்ட்னால தான் ஹோம் ஃபேன்ஸ் ரைலப் ஆகி, ஹோம் ஃபேன்ஸ் ரைலப் ஆனதுனால அவங்க வந்து ஓன்னு கத்தி அதனால நம்ம அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஏதாச்சும் விஷயம் பார்த்தீங்களா? ஜென்ரலாகவே இந்த கேமே அவங்க they took the upper hand, whether there was the crowd factor or not, they would have played the same way. அந்த மாதிரி பாக்குறீங்களா நீங்க? இல்ல Anfield, I'll open it for everybody. Hari answer பண்ணதுக்கு அப்புறம் you both can also. இல்ல Anfield of course, see இந்த மித்து மைத்தாலஜிக்கல்லாம் இந்த Anfieldலாம் வந்து ரொம்ப ஓவர் ஹைப் பண்ணக்கூடாது. ஒரு விஷயம் என்னன்னா, எஸ் அது ஹோம் அட்வான்டேஜ் தான், டெஃபினெட்லி ஹோம் அட்வான்டேஜ். அவங்க கூன்னு கத்தி அந்த பிளேயர்ஸ் ரைல் அப் பண்றதுலாம் வந்து அதை நான் நம்புற மாதிரி இல்லை. ஏன்னா அவங்க they are a good team. Only thing this season they are shit in a way. That's a fact. Okay, ஆனா ஹோம்ல ஒரு கேம் தான் தோத்துருக்காங்க ஆல் சீசன். ஆமா, சோ ஹோம்ல வந்து பயங்கரமா விளையாடுவாங்க. சோ அந்த ஒரு நம்ம 2-0 லீட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு அந்த கிரவுட்ல அமைதியாயிருச்சு. ஜாக்காவோட இன்சிடென்ட் வந்து அது அவ்வளவு பெரிய இன்சிடென்ட் இல்லையேக்கா. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ரைலா பாவாங்க தான் எல்லா ஃபேன்ஸ் தான். ஆனா இதெல்லாம் ஓவர், என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டூ மச் ஃபார் देम. அத வந்து பாயிண்ட் பண்ணி அத ஒரு இன்சிடென்ட்டா பாயிண்ட் பண்ற அளவுக்கு அது ஒரு பெரிய ஒரே ஃபேக்டர் கிடையாது. இல்ல இப்ப அவங்க வந்து ஒரு டைட்டில் ஜெயிக்கிறாங்க, நம்ம கூட இது பண்றாங்கன்னா, நம்ம அவங்க அந்த மாதிரி ஆடுறாங்கன்னா போகுது. அவங்களுக்கு இந்த வருஷம் ஒண்ணுமே இல்ல. இதுக்கப்புறம் அவங்க கடைசி 9 கேம் ஜெயிச்சா கூட அவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. டாப் 6 தான் மேக்ஸிமம் அவங்களுக்கு. டாப் 6 தான். டாப் 4 எதிர்பார்க்கவே முடியாது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஹோம் அட்வான்டேஜ் தான். மத்தபடி அங்க ஒண்ணுமே ஹைப் பண்றதுக்கு இல்ல என்ன பொறுத்த வரைக்கும். Either of you want to take a shot? Arvind, Adithya. நான் கடைசியா போறேன், நீங்க போங்க. ஓகே ப்ரோ, ஆன்ஃபீல்டின் பொறுத்த வரைக்கும் லைக் நீங்க சொன்ன அருண் ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரி you don't have to rile the crowd up because they are already riled up. So going there and singling out Xhaka's incident for the reason we conceded one goal and then Liverpool playing like they were possessed, adella illa bro. At some point of time we just knew that Liverpool would start to play possessed. They did not need a trigger. அவங்க வந்து அது ஜாக்கா இன்சிடென்ட் நடக்காம first half had we gotten through with a 2-0 lead also, I was kind of expecting them to turn up in the second half because it's their home, and second half la வந்து அவங்க கண்டிப்பா ஏதோ ஒன்னு பண்ணுவானுங்க. எமிரேட்ஸ்ல நம்ம இதெல்லாம் செய்றோம் இப்போ. Sorry bro. Exactly. எமிரேட்ஸ் நம்ம இதுதானே செய்றோம் இப்போ எமிரேட்ஸ்ல. சோ அவங்க வந்து டர்ன் அப் பண்ணிருப்பாங்கங்கற எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருந்துச்சு. because we never லிவர்பூல் ப்ரோ பிரெண்டன் ராஜர்ஸ் இந்த டைம்லயே வந்து ஆன்ஃபீல்ட் வந்து ஒரு ஃபோர்ட்ரஸா வச்சிருந்தானுங்க அவனுங்க. சோ கிளாப் எல்லாம் இருக்கும்போது கேன் நெவர் டிஸ்கவுண்ட் தி ஆன்ஃபீல்ட் ஃபேக்டர். The demons of Anfield have haunted us in the past. Demons வந்து கொஞ்சம் லெவல் கம்மியாகி ஹூடூஸா இருக்கு இப்போ வரைக்கும். So next year we should definitely come away with a win at Anfield. But yes bro, மித் எல்லாம் ஒரு பக்கம் ஒரு பக்கத்துல வச்சிருங்க. கைண்ட் ஆஃப் அவங்க வந்து இந்த மாதிரி ஆடுவாங்க பிகாஸ் அவங்க ஹோம்ல வந்து தே ஆர் a different animal altogether. அவேல வந்து அவங்க போர்ன்மவுத் கிட்ட எல்லாம் தோத்தாங்க, அதெல்லாம் சிட்டி கிட்ட 4-1 அடி வாங்கிட்டு போனாங்க. லீட்ஸ் கிட்ட 2-1 தோத்தாங்க ப்ரோ அவேல.
So but when they come to Anfield, it's a completely different ball, it's a completely different animal that we are facing. So yes bro, we can never discount it. And Anfield 3-0 lead kuda vandu nammalaala we cannot take it for granted. So Arvind, So நான் வந்து இந்த கொஸ்டின் வெறும் ஆன்ஃபீல்ட் ஒண்டி எடுக்காம எனி ஹோம் டீம் which is performing at a very high level அப்படின்னு தான் நான் எடுக்கிறேன். And by that case, Anfield in the last few years, Liverpool have been performing at a very high level. So Anfield, as a result, has been a fortress. Etihad, same way. At home, I mean, City have been performing at a very high level. அவங்களுக்கு என்னதான் ஃபேன்ஸ் இல்லை அப்படின்னு கலாய்ச்சாலும் இருக்கிற ஃபேன்ஸ் வந்து they make it, and Pep of course makes it a fortress. இந்த சீசன் ஆர்சனலுக்கு பாக்குறோம். யுனைடெடே ரொம்ப 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 காலமா ஹோம்ல ஜெயிச்சிட்டு இருக்காங்கல்ல, இன்னும் அவங்களும் ரொம்ப நாளுமே தோக்கல. ஆமா, அதுவும் அதேதான். So it's a lot of home teams are performing, and as a result, and the fan backing, the pressure that is being created, the intimidation factor, you're 1 against 60,000 almost on the pitch, or 11 against 60,000 if you think about it. So நீ ஃபேன்ஸும் ஒரு ஃபுல்லா ரோல் ப்ளே பண்ணாங்கன்னு சொல்றேன். 100% இல்லாம I think இது வந்து ஒரு இதுதானே அல்டிமேட்டா when you look at it, entertainment value எடுத்தா it's a business வந்து you drive up the business with the entertainment. And அந்த entertainment வரதுக்கு when business and the entertainment component collide, that creates a very unique ஒரு combination that results in that pressure for one team and backing for the other. அப்படிதான் that is how I look at it at the end of the day. Arvind bro, நீங்க சொன்ன ஒரு it is 11 against 60,000 சொன்னீங்கல்ல bro, I 100% agree with your point. ஏன் தெரியுமா, இப்போ நம்ம வந்து let us draw a parallel with Premier League and La Liga. பார்சலோனாவோட கேம்ப் நோட கெபாசிட்டி வந்து somewhere around 85,000 or 90,000, I'm not sure எவ்வளோ, but it is that stadium, அது பார்க்கறதுக்கே வந்து it is such a towering structure, and அது பார்க்கறதுக்கே அவ்வளோ பயங்கரமா இருக்கும். ஒரு அவே பிளேயரா நீங்க போய் அங்க கோல் அடிச்சு அங்க வந்து ஜெயிக்கிறதுங்கிறது இட்ஸ் அ மைண்ட் பாக்லிங் இஷ்யூ. அண்ட் அட் த சேம் டைம் நீங்க அங்க ஒரு ஹோம் பிளேயரா ஆடும்போது தட் இஸ் பார்ட்லி த ரீசன் வை பார்சலோனா ஆர் சோ சக்சஸ்ஃபுல் இந்த லா லீகா. இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு 12 பாயிண்ட் அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ரீசன்ல ரெஃபரீஸ்க்கு காசு கொடுத்ததா, வேற என்ன சொல்லலாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம். அதர் தென் தட் மீன்ஸ் ரெஃபரீஸ்க்கு காசு கொடுக்கிறது ஒரு பக்கம் விடுங்க ப்ரோ, பட் they have that it's a very imposing threat that you are coming up against whenever you go to Nou Camp. So they have a 12-point lead at the La Liga, partly because they are fueled up by the fans, and ஒரு அவே டீமா நீங்க அங்க போய் விசிட் பண்ணும்போது அதெல்லாம் வந்து அது வந்து நீங்க it instills that kind of fear into your mind and heart, so நீங்க என்கிட்ட ஒருத்தர் வாட்ஸ்அப்ல சாட்ல போய் சொல்லிருக்கீங்க, நம்ம யூரோப்ல எல்லாம் போயிட்டு க்ளூலெஸ்ஸா சாம்பியன்ஸ் லீக் கேம்ஸ்ல வந்து தோத்துட்டு வந்திருக்கிற நாட்கள்லாம் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல சொன்னீங்க. சோ partly because they are fueled up by the fans. For example, நம்ம ஸ்போர்ட்டிங் கேம் எடுத்துக்கோங்க, partly fans எல்லாம் இல்ல, அது நம்ம யூரோப்ல போய் அடி வாங்குறதுலாம் காரணம் வந்து பேசுறது போதும். இந்த லிவர்பூல் பார்சலோனா ரொம்ப கிரெடிட் கொடுக்காதீங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுங்க அருண்ஜி. ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம ஒரு பெட்டிஷன் ஆரம்பிப்போம், பால் டெனி வந்து இதுக்கப்புறம் ஆர்சனல் அப்ரிஷியேட்டே பண்ணக்கூடாதுன்னு ஒரு பெட்டிஷன். சிட்டி கேமுக்கு அப்புறம் ஸ்டூவர்ட் டாட்டூ எழுத ஆரம்பிச்சாடுங்க, அந்த பெட்டிஷன் அடுத்த வாரம் கூட தாண்டல. நடக்காது. நீங்க வேற நம்ம கிடைக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சவுத் கேட் இருக்கான, சவுத் கேட் அவனை வந்து ராம்ஸ்டேல் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தான் கோல் கீப்பர். அவன் தான் இங்கிலாந்துக்கு இங்கிலாந்து சாவட்டும், இன்னும் இங்கிலாந்துக்கு என்ன அது விடுங்க, நம்ம இது பண்ணுவோம். ஸோ பிளேயர் ரேட்டிங்ஸ் போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கொஸ்டின், அரவிந்த் அவனை ஞாபகம் இருக்குமா தெரியல, கியூ வந்து ஒரு ஃபேக்டர் சொன்னான், ஆர்டெட்டா வில் பிகம் எ கிரேட் மேனேஜர் பட் ஹி வில் பி லேர்னிங் அட் ஆர்சனல்ஸ் எக்ஸ்பென்ஸ். எனக்கு வந்து இந்த மேட்ச்ல வந்து அது கிளீனா தெரிஞ்சது, லைக் ஹி இஸ் லேர்னிங் அட் ஆர்சனல்ஸ் எக்ஸ்பென்ஸ்ங்கிறது ஒரு மேட்ச் ஒரு பல ஃபேக்டர்ஸ்ல தெரிஞ்சது. நீ do you feel that way? Yes, I agree. எனக்கு வந்து இதுல வந்து அந்த நெய்வேட்டி வந்து லைக் ஒரு இந்த 2-0-2-2 ஆனதே என்ன பொறுத்த வரைக்கும் அவனாலதான்ங்கிற மாதிரி தான். he has to take the blame at some pointங்கிற மாதிரி தான் தோணுது. I mean 2-1 ஆனது I don't think I'll blame Arteta. 2-2 ஆனது கண்டிப்பா I'll blame Arteta. நம்ம வந்து டிஃபென்சிவா அஃபென்சிவா எதுவும் நடக்கல அப்படின்றது வந்து மினிட் 50ல இருந்து ஆரம்பிச்சு மினிட் 80 வரைக்கும் எவிடென்ட்டா இருந்துச்சு. மினிட் 80ல தான் you had to make the first sub அப்படின்னு எனக்கு கேட்டா I wouldn't agree. Like minute 65, minute 70,
65 was probably too soon. 70 was probably the right time to 75 maximum. அதுக்கு மேல I couldn't have afforded those players without gas in that time to play at such high intensity. No, that was a missed trick right there. ரெண்டாவது ஏதாச்சும் பண்ணி நீ வந்து இந்த மேட்சை வந்து டர்ன் அரவுண்ட் பண்ண முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2-1 இருந்து லைக் either holding on to it or like here is the thing. நம்ம மேனேஜர் வந்து whatever he does to rile the players up when the players are under pressure, அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அதெல்லாம் தோணாது. லைக் ஐ டோன்ட் நோ, எனக்கு இது விளையாடினதுனால ஐ கேன் ரிலேட் டு இட் அ லாட். எனக்கு 3 ஸ்லிப் வச்சுட்டு போலிங் போடுறான் ஒருத்தன் அப்படின்னா எனக்கு, அண்ட் இன்ஃபேக்ட் நான் ஸ்பின்னர் போடுறாங்க 4 பேர் சுத்தி நிக்கிறாங்க, எனக்கு அப்பெல்லாம் நான் 2 விக்கெட் டக்குன்னு போயிருச்சு அப்படின்னா என்னடா பண்றது, எதுக்குடா இத்தனை பேர் வச்சு போட்டிருக்காங்க, அவ்வளவு கஷ்டமா இருக்கா விளையாடுறதுக்கு, எனக்கு மைண்ட் அப்படிதான் போயிட்டு இருக்கேன். நான் ப்ரொஃபஷனல் இல்ல, பட் human intelligence, emotional intelligence, I can draw parallels with that. அதை வச்சு நான் சொல்றது வந்து it's not as easy as it seems. But நீங்க கேட்ட question, in the game Arteta missed a couple of tricks for sure. அருண்ஜி இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிப்னா என்ன கேட்க போறீங்களா? இல்ல எனக்கு என்னன்னா சப்ஸ்டிட்யூட் வந்து இது வந்து ஒரு கிரிட்டிசிசம்னா பல மாசமா இருந்துட்டு இருக்கு, பல சீசன் இருந்துகிட்டு இருக்கு. அந்த சப்ஸ்டிட்யூட் பண்றேன்னா கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிடியா ஆர்டெட்டா ப்ளீஸ். சில கேம்ல எனக்கு அப்படி தோண மாட்டேங்குது. எஸ்பெஷலி நம்ம வந்து இந்த சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற கேம்ல எல்லாம் வந்து அட்டாக் இருக்கும். அப்ப சப்ஸ்டியூஷன் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா அந்த சப்ஸ்டியூட் எடுத்துட்டு வரதுக்கு அந்த சப்ஸ்டியூட் வந்து திரும்ப அந்த இன்டென்சிட்டிக்கு நம்ம இன்டென்சிட்டிக்கு மேட்ச் பண்ணி ஆடணும். பட் இப்ப நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த இடத்துல சப்போர்ட் பண்ண இஷ்டம் இல்ல. பட் டிஃபென்சிவா இருக்கும்போது யூ நீட் தட் ஸ்பீட், யூ நீட் த ஃப்ரெஷ் லெக்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் சோ இன்னொன்னு விஷயம் அருண்ஜி, நான் என்ன சொல்றேன்னா இப்ப ஆர்டெட்டா வந்து இந்த பெரிய பெரிய கேம்ஸ்ல அகைன்ஸ்ட் சிட்டி அட் ஹோம் ஆல்சோ வி லாஸ்ட் 3-1. they were pressuring us. அவங்க வந்து அவ்வளவு ப்ரெஷர் பண்றாங்க, ஹாலண்ட், டெ ப்ரூய்னே இதானே. ஒரு பிளான் பி இப்ப பெப் வந்து என்ன பண்ணா சாக்கா வந்து பிளாக் பண்ணிட்டான். ஸோ அதான் அந்த பிளான் பி வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அது வந்து இந்த சீசன் ரொம்ப ரொம்ப முக்கியம், இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம். இப்ப லிவர்பூல் டிரா ஆனதுன்னா ஓகே மன்னிச்சிடலாம், இது லேர்னிங் எடுத்துக்க. இதுக்கப்புறம் வர 8 கேம்ஸ் வந்து 8 கேம்ஸ் வந்து he cannot make this kind of mistakes. He has to be sharp. அதாவது 95-96 மினிட் கடைசி விசில் வரைக்கும் ஷார்ப்பா இருக்கணும். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணவே கூடாது. பிளான் பி, பிளான் சி, எது வேணாலும் பண்ணு. 9 கேம் 8 கேம் வந்து தயவு செய்து வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது. we cannot have expense of doing anything experiment for next 8 games. if you want to experiment something, you do next season, that's fine. but not the next 8 games. it's very very யாரும் மன்னிச்சு விட மாட்டாங்க ஜி. தப்பு பண்ணா திருப்பி வச்சு ஓட்டுவாங்க. படைப்ப ரம்யா கிருஷ்ணன் வந்து திருப்பி டேப்ப போட்டு உட்கார்ந்து மாதிரி. ஓகே சோ அதோட நம்ம டாக்கிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் முடிச்சு, நிறைய டாக்கிங் பாயிண்ட்ஸ் இன்னைக்கு நிறைய பேசணும். பட் இட் வாஸ் தட் சார்ட் ஆஃப் a கேம். சோ டக்குன்னு பிளேயர் ரேட்டிங்ஸ் போடுவோம். பிளேயர் ரேட்டிங்ஸ் டப்புன்னு முடிச்சிரும். அரவிந்த், ராம்ஸ்டேல். wow. I think both teams considered நான் வந்து ராம்ஸ்டேல் தான் மேன் மேட்ச்னு சொல்லுவேன். அவனுக்கு தான் மேன் ஆஃப் மேட்ச் கட்சிது. 9.5 on 10 in my opinion. Even though 2 goals விட்டிருந்தா கூட 9.5 on 10. அந்த 2 கோல் அவனாலே எப்படி எதுவும் பண்ணிருக்க முடியாது. அது கஷ்டப்பட்ட இவனோட உள்ளே இருந்து வெளியே தள்ளலாம் ட்ரை பண்ணான். நீங்க இப்படி பாத்தீங்கன்னா அந்த கடைசி கோல் லைன் கிளியரன்ஸ் பண்ணதுனால நான் மச்ச 2 கோலும் ஏதாச்சும் நீ பண்ணிருக்கலாம்டா அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதுதான் ஒரே ஒரு இதா, உன்னை பற்றி பாட தமிழ் வார்த்தை எங்க தேட, அந்த மாதிரிதான் அந்த கடைசியில மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் லைக் அவனை பத்தி என்ன சொல்றது இல்ல. ஃபேண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ், probably his best performance of since he's joined. நான் வந்து எனக்கு இந்த மாதிரி இடத்துலலாம் தான் I get really questionable about Gareth Southgate ஓட டீம் பிக்கிங் ஸ்கில்ஸ். இவனை பிக் பண்றான், அதுக்குள்ள போவேனா விடு பிக்ஃபோர்ட பிக் பண்றான் over him. yeah go ahead. அதுக்குள்ள போய் நம்மளுக்கு பிரயோஜனமே கிடையாது. அது விட அது ஃப்ரீயா விடுதான். சோ ஆதித்யா, இவன் பென் ஒயிட். Bro, before I go to Ben White, I just want to say one thing about Ramsdale, bro. He saved 4 at the cop end.
காப்பெண்ட்ல வந்து பின்னாடி அதுவும் அந்த சாலா வந்து கடைசி அந்த கோல் அவன் அடிச்சுட்டு கன்ஃபார்ம் கோல்னு செலிப்ரேட் பண்ண போயிட்டு ஸ்டாப் பண்ணா செம்மையா இருந்தது அது பாக்குறதுக்கு. ஐ டோன்ட் நோ இஃப் யூ கைஸ் நோட்டீஸ், அந்த ஃப்ளை பண்ணி லைக் டாப் கார்னர்ல இருந்து தட்டி விடுவான்ல, சாலா தாட் இட் வாஸ் a goal for sure. அவன் செலிப்ரேட் பண்ண போயிட்டு அதை பார்த்துட்டு ஆஹா அப்படின்னா. அதே கிளாப் அந்த மாதிரி பண்ணான். பெனல்ட்டி எல்லாரும் கத்துனது ஆர்சனல் கத்துனதுக்கு அப்புறம் வந்து அவங்க தான் பெனல்ட்டி போட்டாங்கன்னு நினைச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு திரும்பி பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ பெனல்ட்டி வெளியே போயிடுச்சுன்னு சொல்லிச்சு. If we are winning the title, this will be one of the key moments, G. Yeah, for sure. Yes, Kashyap, Ben White. Bro, Ben White had a off game. Like அவன் yellow வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ரொம்ப அவன் ஷெல்லுக்குள்ள போயிட்டான். அவன் வந்து he could not do much. செகண்ட் ஹாஃப்லயும் அவனால ஒன்றும் பெருசா பண்ண முடியல. அந்த like I said, so that yellow was uncalled for. I'll still give Ben White around 7.5 because he tried something. அவனால முடியல. பாப்போம் அடுத்த கேம் என்ன பண்றான்னு பாப்போம். அந்த எல்லோ வாங்காம இருந்தானா probably Ben White would have put in an 8.5 or 9%. என்னப்பா எல்லாரும் ஒத்துக்கு 7.5 இந்த கேமுக்கு Ben Whiteக்கு ஓகே ஒத்துக்கிறீங்களா? எனக்கு வந்து அந்த எல்லோ எப்படி காலை ரெண்டாவது காலை வீட்டுல விட்டா வர முடியும்? ஒரு கால்ல வச்சு பாலை வின் பண்ணிட்டான், ரெண்டாவது காலை வச்சு என்ன பண்ண முடியும்? வந்து இதுக்கப்புறம் ஆர்சனல் மேட்ச் அபிஷியல் வந்து பெட்டிஷன் ஆரம்பிப்போம். நீங்க சொல்லுங்க, ஹோல்டிங் சொல்லுங்க. உங்களுக்கு நல்ல தாராளமா ஒரு ஆள் கொடுத்திருக்கேன், ஹோல்டிங் சொல்லுங்க. இல்ல ஹோல்டிங் கொடுக்குறீங்க, கேப்ரியலுக்கு கொடுக்கலாம். நீங்க ஹோல்டிங், நீங்க ஹோல்டிங் சொல்லுங்க நீங்க. ஓகே ஜி, சூப்பர் கேம் பிளே. நான் வந்து எதுவுமே தப்பு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நல்லா அவனுக்கு என்ன வருதோ சூப்பரா விளாண்டு பாசிங்லாம் பயங்கரமா பண்ணான். பெனல்ட்டி அவன் தப்பு இல்ல. வின் பண்ணான். சாரி, பெனல்ட்டி அவன் தப்பு இல்ல. பெனால்ட்டி அவன் தப்பே இல்லை. ஆக்சுவலி அது தப்பே இல்லை. அதெல்லாம் வந்து அதான் குவாலிட்டி. நீ வந்து உண்மையை சொல்ற பார்த்த வச்சுக்கோங்களேன். அது வார் கூட போல. எனக்கு அதான் சர்ப்ரைசிங்கா இருந்தது. எப்படி வார் கூட நம்மளுக்குலாம் வேலை செய்யாது. நம்மளுக்குலாம் அது வேலை செய்யாது. நீங்க போச்சா வார் போச்சா? வார் செக் பண்ணாங்க, செக் பண்ணி இது பண்ணிட்டாங்க. நீங்க வார்லாம் நீங்க எதுக்கு நீங்க எது பண்றீங்க? பிரைட்டனோட பகல் கொள்ளையே நீங்க பாத்தீங்க. இல்ல எனக்கு வந்து அது எனக்கு தெரியல. எனக்கு அது பெனல்ட்டி மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து லைக் I think one other thing that goes under the radar வந்து அந்த பெனல்ட்டி இன்சிடென்ட் அப்போ ராம்ஸ்டேல் கார்டு எல்லோ கார்டு டைம் வேஸ்டிங் அப்படின்னு. டேய் வார் செக் பண்ணிட்டு இருக்காங்கடா, என்னடா டைம் வேஸ்ட்? அவங்க தான்டா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அதான் அறிஞ்சி நான் சொல்றேன். நம்மளுக்குலாம் வந்து சரியான இந்த விஏஆர் இந்த ரெஃபரிலாம் நம்மள கேம்ஸா இருக்காங்க ஜி. அதான் பிரச்சனை. இந்த பாலிட்டிக்ல பரவாயில்ல, அது எவ்வளவு நாளைக்கு தான் ஜி அதை பத்தி. பட் இந்த வீக்கெண்ட் ரெஃபரிஸ்க்கு வந்து ஈவன் வர்ஸ்ட் வீக்கெண்ட் மிட்டோமா பெனல்ட்டி ஸ்பர்ஸ் அகைன்ஸ்ட் லேட்டன்ட் பெனல்ட்டி அதெல்லாம் எப்படிலாம் கொடுக்காம இருந்தாங்க. நம்ம கேம்ல ராபர்ட்சன் மூஞ்சில குத்துனா ஒருத்தன். என்னடா ரெஃபரி என்ன வேணா பண்றாங்கல்ல இப்ப வர வர. என்ன ஆகதான் என்ன வேணா முடிஞ்ச இருக்கும். அடுத்த சீசன் வந்து இந்த இங்கிலீஷ் ரெஃபரி எல்லாம் தூக்கி போட்டு ஓவர்ஸ்ல இருந்து ரெஃபரி கொண்டு வந்தா பெட்டரா இருக்கும். மலேசியால இருந்து நம்ம ரெஃபரியை கொண்டு வருவோம். வாங்க தெரியல, நல்லா பண்ணிருப்பீங்க, நல்லா பண்ணுவீங்க. நம்ம ரெஃபரிலாம் நீங்க சொல்லுங்க எவ்வளவு ஹோல்டிங்? 7.5. எனக்கு ரொம்ப ஜாஸ்தியா போடுது. என்ன பொறுத்த வரைக்கும் ஹோல்டிங் வந்து ஒரு சில இடத்துல வந்து லைக் நம்ம எங்க அஃப்கோர்ஸ் அவனுக்கு நம்ம டெஃபிஷியன்சி இதாவனால முடியும்னு சொல்லலாம். பட் எங்கெல்லாம் நம்ம வந்து அட்டாக்க ப்ரோக்ரெசிவா போனோமோ அந்த நிறைய இடத்துல வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணினது அவன் தான். லைக் when he could have taken like ஒரு மொமெண்ட், அவனுக்கு பிரஷரே இல்லாதப்போ ஒரு மொமெண்ட் எடுத்து அவனால பாஸ் பண்ணாம பால்ல ஹூப் பண்ணிட்டே இருந்தான் நிறைய. அஃப்கோர்ஸ் அவங்க கிட்ட இருந்து நம்ம ஒன்னும் வந்து ஹாலிவுட் சலீபா அளவுக்கு ஹாலிவுட் பாஸ்லாம் எதிர்பார்க்கல நம்ம. பட் ஆனா கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணிருக்கான் தான் எனக்கு தோணுச்சு கேம்ல. நிறைய இடத்துல வந்து மொமெண்டம் கில் பண்ணது ஹோல்டிங் தான். நிறைய இடத்துல ஒண்ணுக்கு மேல போனாலே நிறைய தான். Arun bro, I just wanted to add one point about holding. Like நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்கல holding வந்து he majority வந்து he tried to put the ball away out of play அப்படினு சொன்னீங்கல. Bro, there was one particular incident overall in the gameல வந்து holding improved a lot on his positional awareness bro. நீங்க பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு somewhere around 67 or 68 minute எப்போ ஞாபகம் இல்ல, இவன் நூனியஸா ஒருத்தன் வந்து ஒரு டக்குன்னு ஒரு உள்ள பாலை கொண்டு வருவான். டக்குன்னு டிஃபென்ஸை தாண்டி உள்ள கொண்டு வரும்போது ஹோல்டிங் வந்து பாலை வின் பண்ணி ஆக்சுவலா வந்து அதை வந்து வெள்ள அடிச்சு விட்டுருவான். வெள்ள அடிக்கிறேன்னு ட்ரை பண்ணிட்டு அது கார்னர் போயிடும். நம்ம நினைக்கலாம் என்னடா கார்னர்னு சொல்லிட்டு. பட் Nunez was offside. I don't think holding he was offside. அதெல்லாம் வந்து அந்த opposite chance holding literally played a boneheaded
பாஸ் டு கார்னர் அங்க. எக்ஸாக்ட்லி. இல்ல அதெல்லாம் வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த பாயிண்ட்ல எப்படி ஹோல்டிங்க்கு தெரியும் ஆஃப் சைடுலாம்? அதெல்லாம் சான்ஸே கிடையாது. மேபி எனக்கு அது பார்த்தப்ப எனக்கு அப்படிதான் தோணுச்சு ப்ரோ. சச் எலைட் பொசிஷனிங், லைக் எவ்வளவு இம்ப்ரூவ்மென்ட் இந்த மாதிரி தோணுச்சு. இது ஐ வில் டேக் டெஃபினட்டா. அந்த இடத்துல பால் நியூனஸ் கிட்ட வின் பண்றது இஸ் நாட் சோ ஈஸி. Yeah, he won the ball, but like what he did with it was like அவன் யோசிச்செல்லாம் பண்ணல. டெஃபினட்டா அதுவே கால்ல பட்டு அவன் பட்டு டபார்னு வெளியே போயிடுச்சு. அது பட்டு அவன் ஏதோ ஒரு இதை தட்டி விட்டோம். அதே மாதிரி மிட்ஃபீல்ட்லயும் ஒரு மிஸ் பாஸ் ஒண்ணு பண்ணுவான். நேரா அழகா பிளேயர் நடந்துகிட்டே இருக்கும், நம்ம அழகா சூப்பரா ஆடிட்டு இருப்போம், டபார்னு பால் எடுத்து அவன்கிட்ட குத்துருவான். I agree. This is a chance for them. Exactly. Even கேப்ரியல் வந்து அவன்கிட்ட கையை கொடுத்துட்டு அதெல்லாம் பரவாயில்ல திரும்ப பண்ணலாம் அப்படின்னு. அப்படி பார்த்தா சலிபா அதே பொசிஷன்ல இஸ் ஆல்சோ மேட் a lot of mistakes. அதெல்லாம் இல்லன்னு சொல்லலடா. நான் என்ன சொல்றேன்னா பேசிக்கா அவங்க ஹோல்டிங் வந்து ஒரு ஓகே இவங்கிட்ட இவ்வளவுதான் எதிர்பார்க்க முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா கிளீன் ஷீட் அவனுக்கு கொடுத்துட்டு போவான் தான் எனக்கு தோணுது. வேற எதுவும் இல்ல. லைக் அவனுக்கு ஒரு கட்டிங் him slack because this is what he is capable of னு விட்டுறோம். But last 2 games you are discounting them. He is capable of so much more. He did a lot. நான் அதெல்லாம் இல்லன்னு சொல்ல. I'm just singular இந்த கேம் பத்தி சொல்றேன் நான். So singular then you're lowering the bar based on this one game. அப்படி பார்த்தா சலிபா வந்து பிரைட்டன் அவேல he was turned inside out by Ferguson. So now United அவேல சலிபா was responsible for 2 goals that we conceded. So now I can pick and choose பண்ணி அதுக்கு பேஸ் பண்ணி I can't lower the bar. It's a sum of all parts. Cool. So I don't agree with 7.5. I think ஒரு 6 தான் நான் ஹோல்டிங் கொடுப்பேன் நினைக்கிறேன். 7.5 I don't agree with that. நம்ம டிஃபென்ஸ்க்கே but it's what it is. Yes. So நீங்க Gabriel is quickly going to become the one of the best center back in the league for years to come. வேற லெவல் 1-on-1 சாலா already இவ்வளவு குவைட்டா சாலா வச்சிட்டது ரொம்ப கஷ்டம். அன்பிலீவபிளா பண்ணான். எவ்வளவு டுவெல்ஸ் வின் பண்ணா. I lost count. சென்டர் பேக் ஆடினா பாதி கேம் லெஃப்ட் பேக் ஆடிட்டு இருந்தான். சோ you give him சூப்பர் ரொம்ப அப்டேட் பண்றோம் நம்ம. really lucky to அந்த கோல் வந்து உள்ள போயிருந்துச்சுனா 10. நம்ம ராம்ஸ்டேலோட சேர்த்து ஒரு பிரைட் ஸ்பார்க் another bright spark இந்த கேம்னா அது கண்டிப்பா வந்தான். கரெக்ட். That's very true. I think 8 would be just zinchenko. I'll take zinchenko. I was actually disappointed. I love zinchenko. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து zinchenkoவால அட்டாக் பண்ண முடியலன்னா he becomes a liability. அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அவனுக்கு அந்த அட்டாக்கிங் ஃப்ரீடம் கொடுக்கலன்னா அதான் ஃபர்ஸ்ட் 35 minutes தலைவர் தாறுமாறா ஆடினாரு. எல்லாத்தையுமே அந்த வந்து பாலை வந்து பாடி யூஸ் பண்ணி பாலை ஷீல் பண்றது, பால் எடுத்துட்டு அந்த அட்டாக் இனிஷியேட் பண்றது சூப்பரா ஆடினான். த்ரூ த லைன் பாஸ் எல்லாம் எப்ப அவங்க தாறுமாற அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்பவே அவனுக்கு அந்த டிஃபென்சிவ்லி அந்த வந்து பயங்கரமா சொதப்ப ஆரம்பிச்சிட்டான். he was nowhere most of the time. ட்ரெண்ட் வந்து எனக்கு வந்து அவனை வந்து அந்த கால் வழியா பால் விட்டு என்னால ஒத்துக்கவே முடியல. அது எப்படி வந்து ஒரு ட்ரெண்ட் விட்டீங்க? அதுதான் I would more than Zinchenko I would blame Arteta at that point. You knew they are attacking. Trent இவ்வளவு ஃப்ரீ ரோல் எடுக்கிறான்னா you should have bought and Tierney earlier. But again Zinchenko for me had like a very good first half, disappointing second half. So again I would give him like around 5 or 6 on 10. அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து அருஞ்சி ஒரு விஷயம் சொல்றேன். சப்ஸ்டிட்யூட் ஆயிட்டா Zinchenko அழுந்தான். அந்த சீன் பார்த்திருப்பீங்க. அழுந்தான். அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 4 Premier League titles அவனும் ஜீசஸும் இந்த சீசன் வந்து அந்த this is the last time he's going to cry for mistake. I want him to cry next when we win the title. அப்படியே உன் கண்ணீர் நீர் வடிந்தால் because அவன் வந்து எல்லா கேம்ல வந்து சும்மா நீங்க வந்து பாருங்க Zinchenko எல்லா கேம்ல வந்து கடைசி நிமிஷம் போய் ஃபேன்ஸ் கிட்ட வந்து அப்படி எனர்ஜியா இருப்பான் தெரியுமா. நம்ம டீமுக்கு வந்து ஒரு கேப்டன் மாதிரி இருப்பான். இந்த வாட்டி அவன் அழுந்தது வந்து ஐ ஃபீல் லைக் டே அதுவும் அவன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவன் அழுந்தான் பாத்தீங்களா. அங்கதான் ஒரு மனுஷன் மாறுறான். இதே மாதிரி இன்னொரு சீசன் வருது. இந்த சீசன்ல எண்டுக்குள்ள இன்னொரு தப்பு பண்ணானா அவங்க வாயிலே புக்குன்னு குத்துவான். அப்ப அவங்க அப்புறம் பாருங்க அவன் அழுவான். கடைசி கேம்ல நம்ம டைட்டில் ஜெயிச்சா நான் அழுவான் பாருங்க. அதான் நான் I love Zinchenko man. I love him. Thank God that Martinez went to Manchester United. I don't care that Lisandro Martinez he can be a butcher or whatever be it is. I don't care. But Zinchenko is a phenomenal player and இதுக்கப்புறம் வந்து அவன் அழுவுறது வந்து ஆனந்த கனியா தான் இருக்கும். ஓகே. சோ 10 நிமிஷம் தான் இருக்கு. இன்னும் 6 பேர் கவர் பண்ணணும். டப்புன்னு போவோம். அரவிந்த் பார்ட்டி ஏதோ இந்த கேம் மிஸ்ஸிங்கா இருந்தா. நம்ம போன வருஷம் பிரைம்ல இந்த ஆல் ஆர் நத்திங்ல ஆர்டெட்டா சொல்லுவான் we lost the game 5-1 and I hide in that game. I am very embarrassed அப்படின்னு. அந்த மாதிரி பார்ட்டி hide in this game. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. பார்ட்டி எங்க இருந்தானே தெரியல எனக்கு.
அந்த இந்த செகண்ட் கோல் உள்ள போன அப்புறம் லெஃப்ட் பேக் பொசிஷன் கிட்ட நின்று பார்ட்டி இப்படி கீழே உட்காந்து ஷீட் அப்படின்னு இருப்பான். டேய் இங்கதான் இருக்கியா நீ? அப்புறம் எனக்கு தோணுச்சு எங்க அந்த the usual party charm was missing. He was not that self. நிறைய இடத்துல வந்து so நிறைய இடத்துல வந்து I think entire team இது வந்து guilty நினைக்கிறேன். Trying to play a long ball, but attackers are not on the same page. அவங்க வந்து ஷார்ட் பாசஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லாங் பால் போறப்போ ஹேசூஸும் சரி, மார்டினெல்லி சரி, சாக்காவும் சரி, they are not ready for it. அது பக்கம் ஆலிசன் வந்து சும்மா அப்படியே உருண்டு வருது அவன் கை கிட்ட. I think that was a very common mistake in the game. That was also a big reason for a turnover in possession. Second half. So the பார்ட்டிக்கு 6.5. ஓகே, நான் அடுத்த ஓடகார்டு எடுத்துக்கிறேன். இப்போ நீ சொன்ன நம்ம ஆர்டெட்டா அனாலஜி என்னை பொறுத்த வரைக்கும் அது ஓடகார்டு தான் இன்னும் பெர்ஃபெக்டா ஃபிட் ஆகும் நினைக்கிறேன் அந்த மேட்ச்க்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 30 நிமிஷத்துல பிரஸ் பண்றதை தவிர்த்து எதுவுமே பண்ணலாவேன். ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் a lot more from him. Player of his intelligence இந்த மாதிரி கேம் வந்து he should be like taking it by the scruff of the neck and doing something. நிறைய இடத்துல நிறைய வந்து ஒரு மாதிரி கான்ஃபிடன்ஸ் இல்லாம ஆடின மாதிரி தான். லைக் he put too much pressure on himself. நிறைய இடத்துல வந்து அந்த பால் எடுத்துட்டு யாருமே இல்லாதப்ப கூட அப்படி ரவுண்ட் அடிச்சு ஓடிட்டு இருந்தான். அந்த பாஸ் பண்றது ஒரு பாசிங் லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு he did not like have the same effect that I thought he would. For me he was like one of the worst players on the pitch. I would give him a 5 on 10. அவ்வளவுதான். எனக்கு அதுக்கு மேல ஓடகார்டு கொடுக்கறதுக்கு எதுவும் இல்ல. ஹரிஜி, ஜாக்கா, கிரானைட். ஜாக்கா வந்து அதான் சொல்றேன், அந்த பெனல்டி டேக்கிளுக்கு அப்புறம் ஆளே காணோம் கேம்ல. ரொம்ப ரொம்ப அந்த மிட்ஃபீல்ட் 3 காணா போன மாதிரி இருந்துச்சு அந்த கேம்ல ஃபுல்லா. ட்ரூ வெரி ட்ரூ மிட்ஃபீல்ட் அதுதான் சர்ப்ரைசிங்கா இருந்தது. அவங்க மிட்ஃபீல்ட நம்ம ஓவர் ரன் பண்ணுவோம்னு நினைச்சேன். கடைசியில் நம்ம மிட்ஃபீல்ட் டோட்டலி மிஸ்ஸிங். 5 கஷ்யப், சாக்கா. So Saka வந்து he had an kind of off game. I felt ஒரு மாதிரி it was not அவன் வந்து bro like ரெண்டு கவுண்டர் அட்டாக் வந்து அவன் வந்து மிஸ் பண்ணிட்டான் ஒரு மாதிரி. he didn't arrive in time for the last pass. ஃபர்ஸ்ட் கோலுக்கு அவன் தான் பால் கொண்டு வந்தான். அமுக்கிட்டாங்க அவனை வச்சு கரெக்டா கிளீனா அந்த ராபர்ட்சன் வச்சுட்டு பிச்சர்ல ஸ்ட்ரெச் பண்ண. நான் அங்கதான் வந்து we should have taken advantage of Robertson's yellow. அது வந்து சாக்கா ஏன் பண்ணலன்னு எனக்கு புரியல. சோ எவ்வளவு கொடுப்ப நீ சாக்காக்கு? சாக்காக்கு bro ஒரு 7 தான் bro. I'm so sorry. மேட்ச் வின் பண்ணாலும் அவ்வளவுதான் கொடுக்குறோம், மேட்ச் டிரா பண்ணாலும் அவ்வளவுதான் கொடுக்குறோம். ஏன்னா ஆடவே இல்லங்கற திருப்பி 7 கொடுக்குறோம். அதெல்லாம் நியாயமே இல்ல அதெல்லாம் bro. இல்ல bro, அவன் வந்து கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நெல்லிக்கு அந்த ஃபர்ஸ்ட் கோலுக்கு வந்து பாலை கொண்டு போனது bro. And he was also dispossessed quite a few times. சாக்கா நேத்திக்கு நிறைய தடவை அந்த ஃபவுலுக்காக விழுந்துட்டே இருந்தான் நிறைய தடவை. he should have like stopped after a point. For me that was a bit annoying. அது வந்து like we were getting too many fouls. momentum நம்மளே நிறைய தடவை ஸ்டாப் பண்ணிக்கிட்டோங்கிற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. நம்மளுக்கு இருந்த momentum, that's what I felt. இப்ப இவ்வளவுலாம் பேசினதுக்கு அப்புறம் திருப்பி சொல்லி நீ you still stick with 7? மனசு மாறிச்சா இல்லையா? I will stick with 7 bro. Because he could அவன் வந்து கொஞ்சம் ஒரு சில இடத்துல he was கொஞ்சம் அந்த brilliance அவனோட brilliance எல்லாம் தெரிஞ்சிச்சு அங்கங்க. Like he did அவன் வந்து இப்போ வந்து see ஒரு நெல்லி வந்து அங்கங்க வந்து அவன் ட்ரிபிள் பண்ணி எடுத்துட்டு போறான். லைக் unwanted dribbles. But at that point of time Saka was ready to receive that pass. அவன் பொசிஷனலி அவன் அவேரா இருந்தான். நெல்லி வந்து ட்ரிபிள் பண்ணாம லைக் ஒரு கவுண்டர் அட்டாக்ல வந்து 4 டிஃபெண்டர் சுத்திர இருப்பானுங்க. அவன் தேவையில்லாம நெல்லி ட்ரிபிள் பண்ணுவான். அங்க சாக்கா வந்து சும்மா இருந்தான், ஓப்பனா இருந்தான். So he was positionally aware and ready to receive those kind of passes. Just that he didn't arrive quickly. So I would still stick with 7. No offense Saka, you will be, I think I'm going to name my first child after Saka, but still I'm not happy with his performance bro. இன்னைக்கு இல்ல சாக்கா ஒண்ணா பிறந்தா சாக்கி சாக்கியே. ஹரி உங்களுக்கு கொடுக்குற மார்டினெல்லி. மார்டினெல்லி played very superbly. ஆனா என்னன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து again மொத்த டீமே வந்து காணா போன மாதிரி இருந்துச்சு. I don't blame him for the last pass. Okay, அது என்னை பொறுத்திருக்கும் அது VR ப்ளேனே பண்ண முடியாது. 95th மினிட்ல அவன் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்கான். அகைன் அவன் பால் பாஸ் பண்ணி கரெக்ட்டா பின் பாயிண்டா போணும்னா அவன் என்ன எனக்கு என்ன அர்னால்ட வச்சு பொறிக்கல செஞ்சா, ஆனா பொறிக்கல. மேரினேட் பண்ணா ஆனா பொறிக்கல. அடுத்த வாட்டி பொறிச்சிடுறா அவனை அப்படின்னு போலியோ பொறிச்சிடுறான்னு இருக்கணும். I thought that he will definitely do something against Arnold, but not enough. So I'll give him a 6.
Sorry, I'll give him a 7 because of the assist and the goal. True. So But assist trust goal me, ke 7 தானா? Okay. the season மட்டும் title Maybe- ஜெயிச்சனா next season will be unbelievable, G. Unbelievable. Yeah. So it's good. Iva Arvind, Jesus. Good game. Bro, I just wanted to add one more point. Bro, ஒரே ஒரு விஷயம். அருண் ப்ரோ, நீங்க சொன்னீங்கல்ல, லைக் சாக்கா வந்து ஒரு பெனால்டி மிஸ் பண்ணா அவன் வந்து அடுத்து அவனை பீஸ்ட் ஆக்கிட்டானுங்கன்னு. நெல்லி பெனால்டி மிஸ் பண்ணா ஒரு கேம்லயும் எதர் ஒரு கோல் ஒரு அசிஸ்ட் சம்திங் நெல்லி இஸ் தேர் அமங்ஸ்ட் தி கோல்ஸ். ஸோ நெல்லி அண்ட் he turns up against Liverpool. He லாஸ்ட் டைம் அரௌண்ட் ஃபர்ஸ்ட் டைம் 58 செகண்ட்ல வந்து உள்ள சொருவிட்டான் நெல்லி. இந்த தடவை 8வது நிமிஷத்துல சொருவிட்டான். ஸோ வாட்ச் அவுட் ஃபார் நெல்லி ப்ரோ. அடுத்த கேம்ல வெஸ்ட் ஹாம்ல பாருங்க, அவன் இன்னும் ஒரு சம்பவம் பண்ண போறான். நீங்க பாருங்க. அரவிந்த், ஜெசஸ் சரி, FPL தூக்கி வைக்கிறாங்க. ஹெசூஸ் நல்ல கேம். ஹெசூஸ்க்கு the goal was really good. Positioning in the goal, that was really good. was he trying too much at times? இந்த ஒரு இடத்துல he was trying to dribble out of 4 people. அந்த இடத்துல yes. இந்த ரெயின்போ ஓவர் தியாகோ was left to dust. அதெல்லாம் that was beautiful to see. A very silky. Only a Brazilian can do that. Yeah, very overall good game. Goalkaga I'll give him an 8. Okay. Last one, Mikel Arteta. Subs-னா எனக்கு யாருக்கு இது குடுக்குறாலோ இது இல்ல. Mikel Arteta, நீங்க ஒவ்வொருத்தரும் எல்லாருமே சொல்லுங்க எவ்வளவு என்ன ரேட்டிங். அரவிந்த், நீ சொல்லு. 7. Not impressed. Mikel Arteta needs to do better. Adithya, short and sweet முடியுமா? I would give Mikel Arteta 6.5. Bro, like எனக்கு என்னன்னா கிவியோர் மாதிரி ஒரு சின்ன பையனை வந்து ஒரு ஆன்ஃபீல்ட் மாதிரி ஒரு ஹாஸ்டைல் அட்மாஸ்பியர்ல வந்து இறக்குறது, தட் டு அட் 80th minute, that is not done bro. எனக்கு அது வந்து செட் ஆகல. லைக் ஒரு அஃபென்சிவ் சப்ஸ்டிடியூஷன் பண்ணினா மேபி நம்ம வந்து இங்க உட்காந்து வாய் நிறைய பேசலாம், பட் அங்க எவ்வளவு நடக்குது Arteta obviously knows more than any of us. Maybe I thought maybe ஒரு ஆன் த பால் கண்ட்ரோல்ல who has that running speed, நீங்க சொல்ற மாதிரி ஒரு கவுண்டர்ல வந்து ஒரு பேஸுக்கும் சரி ஒரு ஆன் த பால் கண்ட்ரோல் இருக்கிறதுக்கு மேபி வந்து ஸ்மித்ரோவை கொண்டு வந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்கு. சப்ஸ் வந்து இட் வாஸ் பிரிட்டி ஆர்டினரி சப் அண்ட் டியர்னியை கொஞ்சம் சீக்கிரமா கொண்டு வந்திருக்கலாம். பட் அகைன் I'll take this. Bro, sometimes a draw is good as a win, bro. So I will take this. Okay, Hari, நீங்க டக்குன்னு சொல்லுங்க. 30 seconds. Arteta, please learn from this. Don't make these kind of mistakes for the big game. Please win against Man City and don't make the same mistake you did for Man City and for Liverpool. Always have plan B. I'll give 6. But I know the boys will come back stronger and I'm expecting a great comeback. ரைட், நானும் அதான் சொல்லுவேன். 6/10 தான் சொல்லுவேன். லைக் யூ ஆர் லேர்னிங், பட் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் திருப்பி ரிப்பீட் ஆகக்கூடாது. இந்த மாதிரியான கேம்ஸ்லாம் ஹை ப்ரொஃபைல் கேம்ஸ்ல தான் திஸ் இஸ் வாட் லைக் செப்பரேட்ஸ் த சாம்பியன்ஸ் ஃப்ரம் ஆல்சோ ரன்னர்ஸ். இந்த மாதிரி கேம்ஸ் தான். ஸோ தட்ஸ் அ டிஃபரன்ஸ். ஸோ இத்துடன் இந்த எபிசோடோட முடிவுக்கு வரும். பெரிய எபிசோடு இது. ஸோ இந்த எபிசோடோட முடிவுக்கு வரோம் நம்ம. எஸ், உங்களுடைய கருத்துக்கள் அந்த கேம் அண்ட் பிளேயர் ரேட்டிங்ஸ் என்ன, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கிறத வந்து காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அப்படியே நாங்கள் வேற ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும், புதுசாக ஏதாச்சும் பேசணும், அதை பற்றியும் போடுங்க. ஸோ அடுத்த வெஸ்டர்னோட ப்ரிவியூல உங்களை சந்திக்கும் வரை தேங்க்ஸ் a lot from everybody at Vada London. Me, Arun, Arvind, Adithya and Hari. Thanks a lot guys. Have a great day. Bye. Come on, you gunners. Come on, you gunners. Come on, you gunners.